ஏன் அரசியலை தேடி அவ்வளோ தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கூட்டம் ஏன் அங்கே கூடுது? அரசியல்னால மக்கள் ஏன் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் கூடுது அப்படின்னா, அரசு இந்த மண்ணை ஆட்சி செய்வது வந்து எல்லாருக்குமான இயற்கையான உரிமை. அது பிறவி பிறப்புரிமை. அது வந்து இந்த மண்ணை தான் வாழ்கிற மண்ணை ஆட்சி செய்வது. தான் வாழ்கிற மண்ணை அப்படின்னா ஒரு இப்போ நமக்கு வந்து தான் வாழ்கிற நம்முடைய நாடுன்னா நம்ம வந்து ஒரு தமிழ்நாடு தான் நம்முடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு இது என்னுடைய மண் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு 40க்கு பிறகு வந்து அவங்களுடைய மண் எது? அவங்க ஊர் தான், அவ்வளோதான். அவங்களுடைய எல்லைங்கிறது அதுதான். இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய உணர்வு வந்து இந்தியா அளவுக்கு விரிந்திருக்கிறது அல்லது தமிழ்நாடு அளவுக்கு விரிந்திருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கி அதுக்கான காரணங்கிறது வந்து இங்கே இருக்கிற தொழில்நுட்ப வசதி தான். நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம், ஈஸியாக போகலாம். 1 மணி நேரத்தில் பாம்பேக்கு போகலாம், 1 மணி நேரத்தில் டெல்லிக்கு போகலாம். டெல்லிக்கு போயிட்டு ஒரே நாளில் நீங்கள் திரும்பி வரலாம். அது மாதிரி இங்கேருந்து டெல்லியில் இருக்கிறவர்கிட்ட ஃபோன் போட்டு பேசலாம். இந்த மாதிரியான உணர்வு தான் நாடு அப்படின்றது. ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு வந்து இது என்னுடைய நாடுங்கிற உரிமை கொண்டாடுவதற்கு இதுதான் காரணம். நம்ம போய் வர்றது, இந்த போக்குவரத்து வசதி. 1 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஒரே நாளில் நீங்கள் டெல்லி போயிட்டு திரும்ப வந்துடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வசதி இருக்குது, தொழில்நுட்ப வசதி இருக்குது. அதுமாதிரி அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத இங்கேருந்தே பார்க்கலாம். டிவியில் பார்க்குறோம், எப்படி அந்த மாதிரி டிவியில் பார்க்குறோம். அது இந்த மாதிரி பார்க்குறதுனால இது ஒரு காரணம். முதல்ல அங்கே போக்குவரத்து காரணம் ஒன்று. இங்கேருந்து நம்ம அங்கே போகிறது, இந்தியா முழுக்க நீங்கள் போயிட்டு வரணுன்னா அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் எளிதாக இருக்குது. நீங்கள் வந்து 2 நாளில் போனாலும் சரி, 3 நாள், அதற்காக 2 நாள் செலவழித்தாலும் சரி, எங்கே போயிட்டு வர்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அது ஒரு காரணம். அப்புறம் இந்தியாவிலையும் சரி, உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையும் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் பார்க்க முடியும், அல்ல மொபைல் ஃபோன் மூலமாக பார்க்க முடியும். இது அப்புறம் இன்னொன்று, இந்தியாவில் எங்கே இருக்கிறவங்ககிட்டையும் நீங்கள் தொலைபேசி மூலமாக பேச முடியும், மொபைல் ஃபோனில் பேச முடியும், எல்லார்ட்டையும் வீடியோ கால் பண்ண முடியும். இந்த 3 வசதி. அப்புறம் எங்கே போனாலும் நீங்கள் எங்கே வேணாலும் போகலான்னா எங்கே போய் நீங்கள் பிழைக்க முடியும். நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா பாம்பேயில் போய் கூட நீங்கள் வேலை செஞ்சு பிழைக்கலாம், டெல்லிக்கு போய் வேலை செஞ்சு பிழைக்கலாம், அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து பிழைக்கலாம். அதனால தான் வந்து நம்ம இந்தியா அப்படின்னு நம்ம உரிமை கொண்டாடுறோம்ல, இது என்னுடைய நாடு, தமிழ்நாடு என்னுடைய நாடு அப்படின்னு நம்ம உரிமை கொண்டாடுறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். இந்த வசதிகள் இல்லாத 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, இந்த வசதியெல்லாம் இருக்காது. தொலைபேசி இருக்காது, மின்சாரம் இருக்காது, போக்குவரத்து வாகனம் எதுவுமே இருக்காது. அங்கே என்ன நடக்குது, ஒரு இன்னொரு ஊரில் என்ன நடக்குதுன்னே நீங்கள் எங்கேருந்தே பார்க்க முடியாது. நீங்கள் நம்ம டிவிலெலாம் பார்க்குறோம்ல, அது மாதிரி ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இன்னொரு ஊரில் என்ன நடக்குது, இன்னொரு தெருவில் என்ன நடக்குதுன்னே இங்கே பார்க்க முடியாது. அங்கே வந்து தொலைபேசி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, மின்சாரம் கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது. அப்போது அவங்களுக்கு வந்து இது என்னுடைய நாடு, இந்தியா என்பது என்னுடைய நாடு அப்படின்னு உரிமை கொண்டாட மாட்டாங்க. முதல்ல வந்து நம்ம ஊருக்கு அடுத்தால 2-3 பக்கத்தில் 2-3 ஊர் இருக்கும். ஒரு ஊர் இருக்குதுன்னா பக்கத்தில் 2-3 ஊர் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஊர் இருக்குதுன்னு கூட அந்த மக்களுக்கு தெரியாது. அது மாதிரி தமிழ்நாடுன்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஆகிடும். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா 2040க்கு பிறகு நம்ம எல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிடுவோம். போயிட்டதுக்கப்புறம் அங்கே வாழ ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நமக்கு தெரியும் தமிழ்நாடுனா என்னென்ட்டு. 2040க்கு பிறகும் நாம் வாழ்வோம் அங்கே, அந்த உலகத்தில் நம்ம வாழணும். 20 வருஷம் கழித்து நம்ம உயிரோடு தான் வாழ போகிறோம். நாமளும் அந்த உலகத்துக்கு போக போகிறோம், அந்த வாழ்க்கைக்கு நம்ம போக போகிறோம். நாம் இன்றைக்கி தமிழ்நாடுன்னு சொல்லிகிட்ருக்கோம். அப்புறம் அந்த வாழ்க்கைக்கு உள்ளே போன பிறகு அடுத்த இன்னொரு மாவட்டத்தில் என்ன நடக்குது, ஒரு 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு என்ன நடக்குது, 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு என்ன நடக்குது, அடுத்த தெருவில் என்ன நடக்குது, அடுத்த ஊரில் என்ன நடக்குது, யாராவது சொன்னால் தான் நமக்கு தெரியும். அது மாதிரி இந்தியாவில் என்ன நடக்குது, இந்தியான்னா என்ன, ஒரு உத்தரப்பிரதேசம்னா என்ன, கர்நாடகானா என்னன்ட்டு அடுத்தடுத்த தலைமுறைகள் இருக்காங்களா, இன்னும் 100 வருஷம் கழித்து பிறக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ போகிறாங்க. அவங்களுக்கு டிவி, மொபைல் ஃபோன், மின்சாரம் எதுவுமே கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் எதுவும் கிடையாது. தங்களுடைய ஊரை விட்டு அவங்க வந்து வெகு தொலைவுக்கு போக மாட்டாங்க. நிலையாத ஒரு இடத்துல வசிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நாடோடிகள் மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பீங்க, அதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்படி நாடோடிகள் இந்த உலகத்துலேயே நமக்கு வந்து வாகனங்கள் எல்லாமே இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்டால் போகலாம். ஆனால் இந்த உலகத்துலேயும் நிலையாக ஒரு இடத்துல வசிக்க தான் எல்லாருமே விருப்பப்படுறாங்க. உங்களுக்கு வாகனங்கள் எல்லாமே இருந்தால் கூட எல்லாம் இருக்குது, டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். சுற்றுலா செல்லவே விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்துலேயே நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணுன்னா, செட்டில் ஆகணும்னு தான் நினைக்கிறாங்க.
அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மின்சாரம் கிடையாது, டிவி கிடையாது, தொலைக்காட்சி பெட்டி கிடையாது, தொலைபேசி கிடையாது. இப்படி எந்த வசதியுமே இல்லாத அந்த வாழ்க்கையில் ஒரு ஊர், அவங்களுக்குன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை தாண்டி வெளியூருக்கெல்லாம் ஒரு ஊர்க்காரங்க இன்னொரு ஊருக்குள்ளே போகக்கூடாது. அப்படி ஒரு கட்டுப்பாடு அங்கே இருக்கும். அங்கே வந்துடும், இயல்பாகவே வந்துடும். அது வந்து இயற்கை விதிமுறை. நான் ஒரு உலகம் உருவாக்கி வச்சுருக்கேன்னு சொல்லலாம், அதில் வந்து இந்த விதிமுறையெல்லாம் இருக்குது. ஒரு ஊர்க்காரங்க இன்னொரு ஊருக்குள்ளே போகக்கூடாது. அது மாதிரி இன்னொரு ஊருக்காரங்களும் இந்த ஊருக்கு வரக்கூடாது. அப்போ யார் வரலாம் அப்படின்னா, அங்கே வந்து ஆண்கள் வந்து திருமணம் ஆனோன்னா மனைவி வீட்டுக்கு தான் போகணும். அப்போ வந்து ஒரு ஊரில் ஒரு ஆண் வந்து இன்னொரு ஊரில் உள்ள ஒரு பெண்ணை காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து தனது மனைவி வீட்டுக்கு தான் போய் வாழணும் அப்படின்னா, திருமணத்திற்கு பிறகு தனது மனைவி வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னா, அந்த ஆண் வந்து வேறு ஊரில் வசிக்கின்ற தனது மனைவியின் வீட்டுக்கு அவன் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட ஆண் தான் இன்னொரு ஊருக்கு போவதற்கான உரிமையை பெறுகிறான், இன்னொரு ஊருக்குள் நுழைவதற்கான உரிமையை பெறுகிறான். அது மாதிரி அங்கே இருக்கிற கூட்டு குடும்பம், அங்கே 300 கூட்டு குடும்பம் இருக்கும் அப்படின்னா, ஒரு கூட்டு குடும்பத்துக்காரங்க இன்னொரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு அங்கே இருக்குது. அது மாதிரி ஒரு குடும்பத்திலேயே நான் சொன்ன ஒரு கணவன், தாய், தந்தை, 2 பிள்ளைகள், 4 வீடு இருக்கும். அப்புறம் வந்து தாய் தந்தை தாம்பத்திய உறவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு காதல் வீடுன்னு ஒன்று இருக்கும். மொத்தம் 5 வீடு இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். தாய் வந்து தந்தை வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, தந்தை வந்து தாய் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, பிள்ளைகள் வந்து தந்தை வீட்டுக்கோ பெற்றோர்கள வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. இந்த கட்டுப்பாடு அங்கே இருக்குது. அதே மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்துக்காரங்க வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 குடும்பம் இருக்கும். அந்த 8 குடும்பத்தில் ஒரு குடும்பத்தினர் இன்னொரு குடும்பத்தினர் வசிக்கின்ற வீட்டுக்கு போகக்கூடாது. ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 குடும்பம் இணைந்தது தான் ஒரு கூட்டு குடும்பம். அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்தினர் இன்னொரு குடும்பத்தினர் வசிக்கின்ற இடத்துக்குள்ளே போகக்கூடாது. அது மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்து ஒவ்வொருத்தருக்கும் 8 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடு கொடுக்கப்பட்டிருக்கும். தனித்தனி குடிசைன்னு கூட வச்சுக்கலாம். தனித்தனி வீடு, குடிசை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. தனித்தனி வீடுன்னு வச்சுப்போமே, தனித்தனி வீடு கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களே அப்பாவோட வீட்டுக்குள்ளே அம்மா போகக்கூடாது, அம்மாவோட வீட்டுக்குள்ளே அப்பா போகக்கூடாது, மகன் வீட்டுக்குள்ளே அம்மா போகக்கூடாது. அப்படி ஒருத்தர் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் போகக்கூடாது. தனிமை, ஏன்னா தனிமையை வந்து யாரும் இடையூறு செய்யக்கூடாது. தனிமை வந்து தனிமைன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து ஓய்வெடுக்கணும். தனிமை என்பது ஓய்வெடுப்பது. அது ஒரு குடிசை, அவ்வளோதான். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கி நம்ம வீடு பெருசாக இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே நம்ம வாழ்ந்துடுறோம், வீட்டையே ஒரு உலகமாக மாற்ற விரும்புகிறோம். ஆனால் அங்கே வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குடிசையில் தான் வசிப்பாங்க. அப்போது அங்கே வந்து குடிசையை பெருசாகவும் கட்ட முடியாது. ஒரு குடிசையில் ஒருவர் தான் வசிக்க முடியும், சின்ன குடிசை. அதுக்குள்ளே போய் என்ன செய்வீங்க? அந்த குடிசைக்குள்ளே ஒருத்தரோட குடிசையில் இன்னொருத்தர் போய் அவரே போய் படுக்கிறது மட்டும்தான், காலை நீட்டி படுக்க முடியும். அப்புறம் ஏதாவது உணவுகளை சேகரித்து வச்சுக்க முடியும், அவர் உண்ணக்கூடிய உணவுகளை சேகரித்து வச்சுக்க முடியும், அவ்வளோதான். மற்றபடி அங்கே ஒன்றுமே பெருசாக செய்ய முடியாது. இன்றைக்கி ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறோம். அவ்வளோ பெரிய வீடாக கட்டி வச்சுருக்கோம். ஒரு உலக வாழ்க்கை எல்லாமே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாமே ஒரு உலகமாக இருக்குது, ஒரு வீடு, ஒவ்வொரு வீடும். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு குடிசையை பெருசாக கட்டுவதற்கான தொழில்நுட்பம் அவங்களுக்கு கிடையாது. சின்னதாக அவங்கவுங்களுக்கு தேவையான குடிசையை அவங்கவுங்களே கட்டிப்பாங்க. நீங்கள் பெரிய குடிசையை கட்டுவதாக இருந்தால் கூட பெரிய குடிசையை அவங்க கட்ட முடியாது. 4-5 பேர் படுக்கிற மாதிரி, படுத்து தூங்குற மாதிரி பெரிய குடிசையை அவங்க கட்ட மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க குடிசையை அவங்க கட்டிப்பாங்க. அந்த குடிசையில் ஒருத்தர் இல்லைனா 2 பேர் தான் வசிக்க முடியும். ஆனால் ஒருத்தர் குடிசைக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே. அதே மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 குடும்பம் இருக்கும். ஒரு குடும்பத்தினர் இன்னொரு குடும்பத்தினர் வசிக்கக்கூடிய அந்த இருப்பிடத்திற்குள்ளே போகக்கூடாது. இப்படி ஒரு அப்புறம் அது ஒரு தெருவில் வந்து 10 கூட்டு குடும்பம் இருக்கும். ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பம் இருக்கும், 30 தெரு இருக்கும். அப்போ ஒரு கூட்டு குடும்பத்தினர் இன்னொரு கூட்டு குடும்பத்தினர் வசிக்கிற வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. குடும்பத்துக்கு வெளியே தான் சந்திச்சுக்கணும். கூட்டு குடும்பத்திற்கு வெளியில் தான் சந்திச்சுக்கணும். ஒரு கூட்டு குடும்பத்தினர் வந்து இன்னொரு கூட்டு குடும்பத்தினரை சந்தித்து பேசணுமா, அந்த கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியே வரும்போது தான் அவங்க பார்த்து சந்தித்து பேசிக்கணும். இந்த மாதிரி விதிமுறை அங்கே இருக்குது. அது மாதிரி ஆனால் ஒரு தெருவில் உள்ள ஒரு ஊரில் 30 தெரு இருக்குன்னா, ஒரு தெருவில் உள்ளவங்க இன்னொரு தெருவுக்கு போகலாம், தாராளமாக போகலாம். ஒரு தெருவில் உள்ளவர்கள் அந்த ஊரில் உள்ள 30 தெருவுக்கும் போயிட்டு வரலாம். ஆனால் ஒரு கூட்டு குடும்பத்தினர் வசிக்கின்ற ஒரு கூட்டு குடும்பத்தினர் இன்னொரு கூட்டு குடும்பத்தினர் வசிக்கின்ற அந்த எல்லைக்குள்ளே போகக்கூடாது, எல்லைக்குள்ளே நுழையக்கூடாது. அப்போ போவதற்கு யாருக்கு உரிமை இருக்குன்னா, ஆண்கள் வந்து திருமணத்துக்கு பிறகு தனது மனைவியோடு தான் போய் வாழ்வாங்க. அப்படிங்கும்போது ஒரே கூட்டு குடும்பத்துக்குள்ளே திருமண உறவு நிச்சயிக்கப்படாது. ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிற பெண் வந்து இன்னொரு கூட்டு குடும்பத்தில் உள்ள ஆணை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒரே கூட்டு குடும்பத்துக்குள்ளே தனது கணவனை ஒரு பெண் தேர்ந்தெடுத்துக்க முடியாது. அவர் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் அங்கே வந்து தாய் வழி உறவு தான் கடைபிடிக்கப்படும். தாய் வழி உறவுனா என்னென்னாக்கா, இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க.
அந்த குடும்பத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் வந்து அந்த குடும்பத்தோடு தான் இருப்பாங்க, அந்த கூட்டு குடும்பத்தோடு தான் இருப்பாங்க. ஆண் பிள்ளைகள் பிறந்தால் திருமணத்திற்கு பிறகு அவங்க வேறொரு கூட்டு குடும்பத்தில் வசிக்கிற தனது மனைவியோடு போய் வாழ்வாங்க. புகுந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆண்கள் வந்து புகுந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. பெண்கள் வந்து அவங்க பிறந்த வீட்டிலே தான் இருப்பாங்க. இது கூட்டு குடும்ப நடைமுறை. அதனால் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் வந்து திருமணத்திற்கு பிறகும் தனது பிறந்த குடும்பத்தில் தான் வசிப்பார்கள். தான் பிறந்த அந்த கூட்டு குடும்பத்திலேயே தான் வசிப்பார். ஆனால் ஆண்கள் வந்து திருமணத்திற்கு பிறகு தனது மனைவி வசிக்கின்ற கூட்டு குடும்பத்திற்கு சென்று விடுவார். இதுதான் வந்து தாய்வழி உறவோட அடிப்படை. ஆண்கள் வந்து வேறொரு தனது மனைவியின் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரே கூட்டு குடும்பத்துக்குள்ளே திருமண உறவு நிச்சயிக்கப்படாது. ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு ஆண் இருக்கான்னா அவனுக்கான மனைவி அவன் தேர்ந்தெடுக்கணும்னா அது இன்னொரு கூட்டு குடும்பத்திலேருந்து தான் தேர்ந்தெடுக்கணும். தனது கூட்டு குடும்பத்திலே இருக்கிற ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடாது. தனது சித்தி மக அங்கே அப்படி தான் இருக்கும். அந்த கூட்டு குடும்ப உறவுங்கிறது சித்தி அந்த மாதிரி தான் இருக்கும். சித்தி உறவு தான் இருக்கும். இப்போ சித்தியோட மகளை வந்து ஒரு ஆண் கட்ட முடியாது. ஒரு ஆண் இருக்கிறான்னா அவனோட அம்மா, அப்புறம் அந்த அம்மாவோட தங்கச்சிக்கு பிள்ளைகள் இருக்கும். அப்படின்னா அந்த ஆண் வந்து தனது அம்மாவின் தங்கச்சியின் மகளை கல்யாணம் பண்ண முடியாது. அது வந்து ஏற்புடையதல்ல, இயற்கைக்கு முரணானது. அதனால் வந்து ஒரே கூட்டு குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி உறவு வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. அதாவது ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண் வந்து தனது கூட்டு குடும்பத்திலேயே உள்ள ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அது மாதிரி ஒரு ஆண் வந்து தனது கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அப்போது ஒரு ஆண் வந்து தனக்கு திருமணம் செய்ய வேண்டுமென்றால் தனது கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியேறி வேறொரு கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை தான் அவன் அந்த ஆண் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒரு பெண் வந்து தனக்கு திருமணம் செய்து கொள்ள போகும்போது தனது கணவனாக வரப்போகிற ஒரு ஆண் அல்லது தனது காதலனாக வரப்போகிற ஒரு ஆண் வந்து தனது கூட்டு குடும்பத்திலிருந்து வெளியேறி வேறொரு கூட்டு குடும்பத்தில், அது எங்கே வேணாலும் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கலாம், அடுத்த தெருவில் இருக்கலாம், அல்லது பக்கத்து ஊரில் இருக்கலாம், அப்படி வேறொரு கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒரு ஆணை தான் அந்த பெண் திருமணம் செய்து கொள்ள முடியும். அப்போ அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னொரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அப்போது ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே போகணுன்னா அதற்கான விதிமுறை என்ன? முதல்ல அந்த கூட்டு குடும்பத்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும். அவங்க தான் அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளே போக முடியும். இன்னொன்று, அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆண்கள் மட்டும்தான் இன்னொரு கூட்டு குடும்பத்துக்குள்ளே போக முடியும். ஒரு கூட்டு குடும்பத்திற்குள் போவதற்கு ஒருவருக்கு என்ன உரிமை இருக்குன்னா அந்த கூட்டு குடும்பத்தில் அவர் பிறந்தவராக இருக்க வேண்டும். அப்போ இயல்பாகவே அவங்க கூட்டு குடும்பத்துக்குள்ளே அவங்க போக தான் செய்வாங்க. இன்னொரு உரிமை என்னென்னா, அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் பிறக்கலப்பா, ஆனால் அப்படி வெளியிலேருந்து வேறு யாரும் அந்த கூட்டு குடும்பத்துக்கு போகக்கூடாதா? போகலாம். யார் போகலான்னா, ஒரு கூட்டு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிற ஆண் வந்து கண்டிப்பாக வெளியில் உள்ள ஒரு கூட்டு குடும்பத்தை சேர்ந்த ஆணாக தான் இருப்பான். அவன் வந்து திருமணத்திற்கு பிறகு தனது மனைவியின் கூட்டு குடும்பத்திற்கு உள்ளே போவான். அப்படி அந்த ஒரு ஆண் வந்து வெளியிலேருந்து வந்து இன்னொரு கூட்டு குடும்பத்திற்குள்ளே போவதற்கான உரிமை பெறுகிறான். அது மாதிரி ஒரு ஊருக்குள்ளே இன்னொரு ஊருக்காரங்க போகக்கூடாது. ஒரு ஊருக்குள்ளே இன்னொரு ஊருக்காரங்க போகக்கூடாது. அப்படிங்கும்போது அப்போ இன்னொரு ஊருக்குள்ளே ஒரு ஆண் ஒருத்தர் யாருக்கு போகலாம் அப்படின்னா, ஒரு ஊருக்குள்ளே யாரெல்லாம் போகலான்னா அந்த ஊரில் வசிக்கின்றவர்கள், அந்த ஊரில் பிறந்தவர்கள் போகலாம். ஒரு ஊருக்குள்ளே போகிறதுக்கு அந்த ஊரில் பிறந்திருக்க வேண்டும் ஒருத்தர். அப்புறம் இன்னொருத்தர் யாருன்னா அந்த ஊரில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் ஒரு ஆணுக்கு அந்த உரிமை கிடைக்கும். பெண் வந்து தான் பிறந்த ஊரிலே தான் இருப்பாள். அந்த பெண் வந்து தான் பிறந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போகவே கூடாது. அதே மாதிரி ஒரு பெண் வந்து தான் பிறந்த கூட்டு குடும்பத்தை விட்டு வேறொரு கூட்டு குடும்பத்திற்குள்ளும் போகக்கூடாது. ஒரு பெண் வந்து தான் பிறந்த ஊரை விட்டு வேறொரு ஊருக்குள்ளே போகவே கூடாது. அது மாதிரி ஆண்களும் போகக்கூடாது. அப்படி ஆனால் ஆண்கள் போவதற்கு உரிமை வேணும்னா அந்த ஆணுக்கு தனது ஊரை விட்டு இன்னொரு ஊரில் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்போது அந்த மனைவியின் வீட்டுக்குள் போய் வாழ வேண்டும் என்பதற்காக தனது ஊரை விட்டு வெளியேறி தனது மனைவியின் ஊருக்கு போவான். ஆக ஒரு ஊருக்குள்ளே போகணுன்னா அதற்கான உரிமை என்னென்னா அந்த ஊர் அவங்களுக்கு சொந்த ஊராக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீ அந்த ஊரில் ஏதாவது பெண்ணை கட்டியிருக்கணும். ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருந்தால் அந்த ஊருக்குள் போவதற்கான உரிமை அந்த ஆணுக்கு கிடைக்கிறது. அந்த ஊரில் என்னுடைய மனைவி அந்த ஊரில் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த ஊருக்கு போவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. பெண்ணுக்கு இயல்பாகவே உரிமை கிடையாது. ஒரு பெண் வந்து இன்னொரு ஊருக்குள்ளே போகவே கூடாது. ஆணுக்கும் அந்த உரிமை வந்து எப்படி கிடைக்குதுன்னா, ஒரு ஊரில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருந்தால், அதாவது ஒரு ஆணு வந்து வேற ஒரு ஊரில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறான் அப்படின்னா அந்த ஊருக்கு போவதற்கான உரிமை அவன் திருமணம் செய்து கொண்டதால், வேறு ஊரில் உள்ள அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால் அவனுக்கு அந்த உரிமை வந்து விடுகிறது. தவிர
ஒரு ஆண் வந்து எல்லா ஆண்களும் வந்து இன்னொரு ஊருக்குள்ளே போக முடியாது. சும்மா வந்து ஒரு ஊரில் உள்ளவங்க இன்னொரு ஊருக்கெலாம் போகவே முடியாது. இந்த மாதிரி திருமண உறவு ஏதாவது இருக்கணும். நீ அந்த ஊரில் உள்ள ஒரு பெண்ணை காதலிக்கணும், அல்லது அந்த ஊரில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்க வேண்டும். அப்போ தான் நீ அந்த ஊருக்குள்ளே போக முடியும். இல்லைன்னா நீ அந்த ஊரில் பிறந்திருக்கணும். நீ பிறக்கலை, நீ வேற ஒரு ஊரில் பிறந்திருக்க அப்படின்னா நீ இன்னொரு ஊருக்குள்ளே போகணுன்னா ஒன்று அந்த ஊரில் இருக்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்க வேண்டும், அல்லது நீ அந்த ஊரில் உள்ள பெண்ணை காதலிக்க வேண்டும். அப்போ அந்த பெண்ணை பார்ப்பதற்காக, அந்த பெண்ணின் வீட்டிற்கு போவதற்காக நீ அந்த ஊருக்குள்ளே போகலாம். மற்றபடி நீ ஒரு ஊருக்குள்ளே போகணுன்னா உனக்கு உரிமை கிடையாது. பெண்ணிற்கு நிரந்தரமாகவே உரிமை கிடையாது. இன்னொரு ஊருக்குள்ளே போகிறதுக்கு பெண்ணிற்கு நிரந்தரமாகவே உரிமை கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு வாழ்க்கை முறை, இப்படி வாழ்ந்துட்டுருப்பாங்க. இதே நேரத்தில் வந்து ஒரு பெண் வந்து சரி இன்னொரு ஊரில் என்ன தான் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வரும். ஒரு பெண்ணை வந்து நீ இன்னொரு ஊருக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இயல்பாகவே ஒரு கேள்வி இடம். ஒரு ஆண்களையும் நம்ம ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்குள்ளே போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். திருமணம் செஞ்சால் தான் நீ இன்னொரு ஊருக்கு போக முடியும். இன்னொரு ஊரில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சால் தான் நீ இன்னொரு ஊருக்கு போக முடியும். அப்படிங்கும்போது இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இயல்பாகவே ஒரு கேள்வி வரும். இன்னொரு ஊரில் அப்படி என்ன தான் இருக்கும், அவங்க எப்படி தான் வீடு இருக்கும், அவங்க எப்படி தான் வாழ்வாங்க, அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அப்படி தானே? அப்போ அந்த கேள்விக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். அப்படின்னா வருஷத்தில் ஒரு வாட்டி நீங்கள் விரும்புகிற எந்த ஊருக்கு வேணாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். வருஷத்தில் ஒரு வாட்டி ஒரு வாரம் வந்து உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஜனவரி மாதம்னு வச்சுக்கோங்க. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்காரங்க தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் போய் பார்த்துட்டு வரலாம், அந்த ஊரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற கட்டுப்பாடு அங்கே விதிக்கப்படலாம். அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் அனுமதி வழங்கப்பட வேண்டும். அப்போ வந்து ஒரு ஊரில் உள்ளவங்க இன்னொரு ஊரில் அங்கே அப்படி என்ன தான் வாழ்கிறாங்க, அவங்க எப்படி தான் வாழ்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அந்த ஆசை இருக்குல்ல, அது பூர்த்தி செய்யப்படும். நீ ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்குள்ளே போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நிரந்தர தடை விதிக்கும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு இன்னொரு ஊரில் எப்படி தான் இருக்கும், அந்த ஊர் எப்படி தான் இருக்கும், நம்ம ஊர் மாதிரி இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதனால் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து சும்மா வந்து விருப்பப்பட்ட ஊரை போய் நீ பார்த்துட்டு வரலாம். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் அல்லது ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் இது எல்லா வருஷமும் கடைபிடிக்கப்படும். ஜனவரி 1லேருந்து ஜனவரி 10 வரைக்கும் நீ உனது ஊரை சுற்றி உள்ள எந்த ஊருக்கும் நீ போயிட்டு வரலாம், போயிட்டு அங்கே உள்ளவங்கள பார்த்துட்டு வரலாம், பேசிட்டு வரலாம். அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தளர்த்தப்படும். அப்போ இன்னொரு ஊரில் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து மனசில் இருக்காது. இன்னொரு ஊரில் என்ன இருக்குங்கிறது அந்த எல்லாருமே பார்த்துருவாங்க. அது ஒரு திருவிழாவாக கூட இருக்கும். ஒரு வாழ்க்கையில் அவங்க வாழ்கிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்களுக்கு வருடந்தோறும் வருகிற ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அது திருவிழான்னா அதுக்காக இந்த மாதிரி இங்கே இருக்கிற கோயில் திருவிழாலாம் நடத்துகிறாங்களா அந்த மாதிரிலாம் அவங்க கொண்டாடிட்டு இருக்க மாட்டாங்க. இது மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்வாக அதை பார்ப்பார்கள். ஜனவரி 1ன்னா என்ன பண்ணணும், வருடப்பிறப்பு வந்துச்சு என்ன பண்ணணும், 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி எந்த ஊருக்கு சுற்றி உள்ள நிறைய ஊர் இருக்கும், ஒரு 10 சுற்றி அது ஒரு 10 ஊர் போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். ஒரு நாளைக்கு ஒரு ஊர் போய் பார்த்துட்டு சுற்றி உள்ள ஊரில் நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். அப்போ பக்கத்தில் உள்ள ஊரில் என்ன இருக்குங்கிற கேள்வி மனசுக்குள்ளே இருக்குது. அப்போ யாரையும் இங்கே வந்து நம்ம வந்து அடக்கியும் வைக்கலை. நீ நிரந்தரமாகவே ஒரு ஊருக்குள்ளே நீ போகவும் கூடாது. அந்த மன உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறோம். நீ போகவும் கூடாது, அதே நேரத்தில் உனக்கு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த ஊரில் அப்படி என்ன தான் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இடம். அப்போ யாருக்கும் நம்ம நிரந்தர தடை விதிக்க முடியாது. அவங்க மனசில் எழுதுகிற கேள்விக்கு நம்ம விடை கொடுக்குற மாதிரி விதிமுறையை வகுக்கணும். சும்மா விதிமுறை தான் முக்கியம், மனசில் அவங்களுக்கு 1000 கேள்வி விடும், அதுக்கெல்லாம் நம்ம வந்து மதிப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக நம்ம வந்து மனதில் எழும் கேள்விகளுக்கு மதிப்பளிக்காமல் போனால் அந்த நம்ம ஏற்படுத்துகிற அந்த விதிமுறை இருக்குல்ல அது வந்து தோல்வி அடைந்து விடும். இப்போது நிரந்தரமாகவே நம்ம என்ன பண்ணுறோம், பெண்களை வந்து இன்னொரு ஊருக்கு போகவே கூடாது அப்படின்னு நிரந்தரமாக நம்ம தடை விதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா அதை மீறணும்னு பார்ப்பாங்க. யாருக்கும் தெரியாமல் இன்னொரு ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்போ விதிமுறையை மீறணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே கூடாது. விதிமுறையை மதிக்கணுங்கிற எண்ணம் தான் வரணுமே தவிர, அப்போ விதிமுறையை அப்படி ஒரு விதிமுறையை உருவாக்கணும். அவங்களுடைய ஆசைக்கும் அவங்களுடைய கேள்விகளுக்கும் மதிப்பளிக்கிற மாதிரி ஒரு விதிமுறையை உருவாக்கணும். கட்டுப்பாடுகளை ஒரு 10 நாளைக்கு தளர்த்தணும். ஒரு வருஷத்தில் 10 நாளைக்கு அல்லது 6 மாதத்தில் ஒரு வாட்டி அந்த மாதிரி தளர்த்தும் போது அவங்க அந்த விதிமுறையை மீறணும், யாருக்கும் தெரியாமல் இன்னொரு ஊரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆண்களுக்கும் வராது, பெண்களுக்கும் வராது.
அது மாதிரி இப்போ நான் என்ன சொன்னேன் ஆரம்பத்தில், இந்தியா, தமிழ்நாடு அப்படிங்கிற உணர்வு வந்து அவங்களுக்கு வராது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்களுக்கு இது என் நாடு தமிழ்நாடு, நான் வந்து அமெரிக்கன், நான் வந்து ஆஸ்திரேலியாக்காரன் அப்படிங்கிற உணர்வுலாம் அவங்களுக்கு வராது. ஏன்னா இன்றைக்கி நாம் இந்தியர்களாக நம்ம எப்போ உணர்ந்தோம் அப்படின்னா, ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு தான் உணர்ந்தோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி தொழில்நுட்பம்லாம் கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, மாட்டு வண்டிகளே ரொம்ப அபூர்வமாக தான் இருந்தது. அதனால் இந்தியா அப்படின்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது. இந்தியா, பாரதம் அப்படின்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒருங்கிணைக்க முடியாது. அங்கே என்ன நடக்குது, ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்காங்கனாக்கா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அங்கிட்ட என்ன இருக்குது, பக்கத்து ஊரில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. பக்கத்து ஊர் கொஞ்சம் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி அங்கே உள்ள மக்கள் என்ன வாழ்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்க, அது என்ன ஊர், அங்கே உள்ள ஊர்களுக்கு என்ன பேர், எதுவுமே தெரியாது. ஃபோன்லாம் கிடையாது, தபால் துறையே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க இந்தியா அப்படிங்கிற அந்த உணர்வே அவங்களுக்கு வராது. தமிழ்நாடுங்கிற உணர்வே ரொம்ப அபூர்வமாக தான் வரும். இந்தியான்ற உணர்வே அவங்களுக்கு வராது. இந்தியான்னா என்ன, வட இந்தியான்றாங்களே அப்படின்னா என்ன, கர்நாடகான்றாங்களே அது என்ன, பாம்பேன்னா என்ன, அது எங்கே இருக்குது, அது எப்படி இருக்குது, எதுவுமே தெரியாது. அப்படின்ற மாதிரி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா அந்த தொழில்நுட்பம், டிவி எல்லாம் வரும்போது தான், இந்தியானா இது தான், அப்போ இது இந்தியாங்கிறது என்னுடைய நாடு அப்படிங்கிற அந்த உணர்வு வருவதற்கு இந்த தொழில்நுட்பங்கள் தான் காரணம். அப்போ இந்த டிவி மூலமாக நம்ம பார்க்குறோம் வட இந்தியாவில் என்ன நடக்குது, மோடியை பார்க்குறோம், அதாவது பிரதமரை நம்ம பார்க்குறோம், அப்புறம் அங்கே ஜனாதிபதியை பார்க்குறோம், அங்கே ஒரு காஷ்மீரில் உள்ள முதலமைச்சரை பார்க்குறோம், அமெரிக்கா, இதெல்லாம் பார்க்கும்போது உலகத்தை பற்றி நமக்கு ஒரு உணர்வு, உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், நாமளும் இந்த உலகத்தில் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு. அப்போ நாம் இந்தியர், உலகரங்கில் நாம் வந்து இந்தியர், நாம் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தவர் அப்படின்ற உணர்வு நமக்கு ஏற்படுது. சரி, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து 2040க்கு பிறகு மின்சாரம் கிடையாது, டிவி கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது, அப்புறம் வந்து ஃபோன் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. இது எல்லாமே இருக்கும்போது தபால் துறை எதுவுமே கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது, அப்புறம் மாடு குதிரையை கூட போக்குவரத்து வாகனமாக பயன்படுத்த மாட்டாங்க, நடந்து தான் போவாங்க, நடந்து தான் வருவாங்க. அப்படின்போது அப்போ எல்லாத்துக்குமே நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணுங்கிற ஆசை இருக்குது. சும்மா வந்து நாடோடிகளாக வாழ்ந்துட்டுருக்குது. நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் வந்து எப்போவுமே பாதுகாப்பானது கிடையாது. நம்ம என்றைக்காக இருந்தாலும் நாம் ஒரு நிலையான ஒரு இடத்துல வசிக்கணும். சுற்றுலா செல்வது என்பது வேறு, அது பக்கத்து ஊருக்கு போகலாம், பக்கத்து ஊரில் ஏதாவது நீர் வெளிச்சிருக்கலாம், மலை இருக்கலாம், போயிட்டு வரலாம், அது வேறு விஷயம், அது எப்போதுமே இருக்கும். ஆனால் வந்து ஒரு மனித உயிர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க அப்படின்லாம் வந்து கிடையவே கிடையாது. நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில், அதாவது 2040க்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மின்சாரம் எதுவுமே கிடையாது, தொழில்நுட்பம் எதுவுமே கிடையாதுங்கும்போது இது என்னுடைய நாடு தமிழ்நாடு அப்படின்னு உரிமை கொண்டாட மாட்டாங்க. என்னுடைய தமிழ்நாடு என்பது என்னுடைய நாடு. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல தமிழ்நாடை நம்ம ரெண்டாக பிரிக்க விட மாட்டேன், தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த உணர்வே அவங்களுக்கு வர. ஏன்னா தமிழ்நாடுனா என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க ஊர் தான், பக்கத்து ஊர், அவ்வளோதான். அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க ஊர், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஊர். அதை தாண்டி இருக்கணும்னா யாராவது சொல்லி தான் தெரிஞ்சுப்பாங்க. அதை தாண்டி என்ன இருக்குது, அதை தாண்டி உள்ள ஊரோட பேர் என்ன, அது கூட அவங்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிற, ஏன்னா நியூஸ் பேப்பர் அப்படி எதுவுமே கிடையாது அங்கே. மக்கள் வந்து பள்ளிக்கூடம், கல்லூரி எதுவுமே கிடையாது, புத்தகங்கள் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தமிழ்நாடு என்கிற உணர்வே ஏற்படாது. நாம் தமிழ்நாடு, என்னுடைய நாடு தமிழ்நாடு, நாடுங்கிற அமைப்பே அங்கே இருக்குது. நல்லா கவனிச்சிக்கோங்க, நாடுங்கிற அமைப்பே அங்கே இருக்குது, இந்தியாங்கிற அமைப்பே இருக்குது. இந்தியாங்க நாடு யார், நாடுன்னா என்ன, நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருப்பார், எம்எல்ஏ இருப்பார், மந்திரி இருப்பார். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து 2040க்கு பிறகு இங்கே எல்லாம் அரசாங்க அமைப்பு எல்லாமே காணாமல் போயிடும். பணம் என்கிற நடைமுறையே இருக்காது. யாருக்கு சம்பளம் கொடுத்தா தான் எல்லாம் இருப்பாங்க. போலீஸு, இராணுவம் எதுவும் இருக்காது. எல்லாமே அவங்கவுங்க வேலையை பார்க்க, உணவு உற்பத்தி செய்கிறதுக்கான வேலையில் போயிடுவாங்க. எல்லாம் சமவெளியை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாமே சிறைச்சாலை, எதுவுமே நம்ம பிடிச்சி வச்சுருக்க சிறைச்சாலை, ஆயுள் தண்டனை கைதி எல்லாருமே வந்து அவங்கள திறந்து விட்ருவாங்க. ஏன்னா அவங்கள பார்த்துக்கணுன்னா இராணுவம், அந்த சிறை காவலர்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அது மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து பேங்க்கில் நான் நிறைய பணம் போட்டு வச்சுருக்கேன், 2040க்கு பிறகு நிறைய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து அப்படியே தான் கிடக்கும், பேங்க்லேயே தான் கிடக்கும். நீ பணத்தை எடுத்து கையில் கொடுத்தாலும் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இந்தாப்பா அவன் பணத்தை அள்ளிட்டு போகும்போது எங்கே போகிற, சமவெளியை நோக்கி போகிறேன், எதுக்கு போகிற, விவசாயம் பண்ண போகிறேன், உணவு உற்பத்தி பண்ண போகிறேன்,
சரி இந்தா உன் பணத்தை அள்ளிட்டு போ, உன் நகையை அள்ளிட்டு போ, இந்தா மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போ, கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சியே உன் பணத்தை, இது ஸ்டேட் பேங்கில் அதை அள்ளிட்டு போ, லாக்கரில் எல்லாம் சேர்த்து வச்சு நகை எல்லாத்தையும் மூட்டை கட்டி அள்ளிட்டு போ. அட போப்பா, நான் போகிற ரொம்ப தூரம், இப்போ எவன் சுமந்துக்கிட்டு போவான், அதை வச்சு என்ன பண்ண போகிறேன், அது வெறும் காகிதம் தான், அதுக்கு மதிப்பே கிடையாது. 500 ரூபா 1000 ரூபாய்க்கு மதிப்பே கிடையாது. சும்மா ஒரு நினைவாக வச்சுக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி இது ஒரு பணம் அப்படின்னு, அதுக்கு ஒரு மதிப்பே கிடையாது. சும்மா வேணால் 500 ஒரு நோட்டு எடுத்துக்கிறேன், ஒரு 10 நோட்டு எடுத்துக்கிறேன், 1000 ஒரு 10 நோட்டு எடுத்துக்கிறேன், 2000 2 நோட்டு எடுத்துக்கிறேன், 5 நோட்டு 10 நோட்டு எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு நினைவுக்காக வச்சுக்கிறேன்ப்பா, மற்றதெல்லாம் எனக்கு எதுக்கு, 10 ஒரு 4 நோட்டு காயின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் அப்படி போட்டு போயிடுவாங்க, அல்லது தூக்கிட்டு போவாங்க. ஒரு ஆசைக்காக விட முடியாது, இதுக்கு தேடி தானே நம்ம அலைஞ்சோம், இந்த பணத்தை தேடி தானே நம்ம அலைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தூக்கிட்டு போனாலும் போவாங்க. அதுக்காக அப்படியே போட்டு போனாலும் போட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. அதெல்லாம் சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா வகையான மனிதர்களையும் நம்ம பார்க்கலாம், எல்லா வகையான மக்களையும் நம்ம பார்க்கலாம். சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி பணத்தை அள்ளி வீசுவாங்க. ஏன்னா அதுக்கு மதிப்பே கிடையாது, எல்லாமே செயலிழந்து போச்சு. இப்போ நான் வேறு இந்த மாதிரி தகவலை சொல்லியாச்சு, நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இதை பற்றி விவாதிப்பாங்க, நாளைக்கு என்ன நடக்கும் போகுங்கிறத மக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சிக்கும்போது ஓகே, அப்போது இதெல்லாம் சரி தான், இதெல்லாம் அன்றைக்கி அவன் சொன்னான், இந்த மாதிரி தான் பேசினான், அவன் வதந்தியை பரப்புறன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி உள்ளதுக்கு போட்டோம், அவன் சொன்ன மாதிரியே தான் எல்லாம் நடக்குது. அப்போ அதை பற்றி எல்லாருமே விவாதிப்பாங்க. நான் சொல்கிறது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி வரும். இல்லை என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமலும் போகலாம், அவன் ஒரு பைத்தியக்காரப்பைய அப்படின்ட்டு கூட யோசிக்கலாம். நல்லது தான் அப்படின்னு நினச்சி நம்மளை கண்டுக்காமல் விட்டால் கூட அது கூட நல்லது தான். ஆனால் உண்மை என்றைக்குனாலும் அது வெளியே அது தன்னுடைய வேலையை காட்ட தான் செய்யும். அதனால் உண்மையை அலட்சியப்படுத்த முடியாது. என்ன அலட்சியப்படுத்தலாம், உண்மையை அலட்சியப்படுத்த முடியாது. என்ன அலட்சியப்படுத்திடுங்க, என்னை பற்றி அது நல்லது தான் எனக்கு. ஆனால் நான் சொல்கிற உண்மை அது தன்னை லட்சியப்படுத்தி கொள்ளும். அந்த உண்மை தன்னுடைய வேலை செய்யும். அது என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கோடிக்கணக்கில் பேங்கில் பணத்தை சேர்த்தாலும் நகைகளை சேர்த்தாலும் அதை எடுக்காமல், இதில் என்ன ஆகுனாக்கா பாதுகாப்பின்மை, ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நிலவும் போது சிலர் என்ன பண்ணுவாங்க, அதை கொள்ளையடிக்க கூட செய்வாங்க. அந்த பணத்துக்கு மதிப்பு இல்லை, அதை எடுக்கிறது ஈஸி. இப்போ யாரும் தடுக்க மாட்டாங்க, நீ போனாலும் ஏன் அதை போய் எடுக்கிற அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சூறையாடுவாங்க. அது மாதிரி வேலைகள்லாம் நிறைய நடக்கும். நிறைய ஒரு மாதிரி குழப்பமாக நடக்கும், என்னென்னோ நடக்கும் பயங்கரமாக. ஆனால் அரசாங்கம் இதை வைக்கணும் முன்கூட்டியே. அது அந்த நேரத்தில் அந்த குழப்பமான சூழ்நிலை, கடைசி நேரத்தில் இயந்திர அறிவியல் உலகம் உயிர் பிரிகிற அந்த நேரத்தில் போயிட்டு நீ எதையாவது செய்கிறத விட முன்கூட்டியே பின்னாடி இதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு நான் வடிவமைத்து உள்ள அந்த உலகத்தை முன்கூட்டியே உருவாக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நான் கண்டுபிடித்து வைத்திருக்கின்ற ஒரு ஊர் எப்படி இருக்கணும், மக்கள் அங்கே எப்படி வாழ வேண்டும் என்று இன்னும் நான் கண்டுபிடித்து வைத்துள்ள அந்த உலகத்தை முன்கூட்டியே உருவாக்கணும். நான் சொல்கிறது உண்மைன்னு உணரும்போது அதை நீ முன்கூட்டியே உருவாக்கிடு. நடக்க போகிறத நீ என்ன எக்காலம் கொண்டு தடுக்க முடியாது. என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். எது நடக்குமோ அது நடந்தே தீரும் அப்படின்னு நான் சொல்ல. எது நடந்ததோ அது நன்றாக அப்படியெல்லாம் நான் சொல்ல. ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறத நான் கரெக்டாக சொல்லிட்டேன். எதிர்காலத்தில் இதான் நடக்கும், ஏன் நடக்குது, எதனால் அந்த மாற்றம் ஏற்படுது, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதனால் முன்கூட்டியே நீ என்ன பண்ணணுன்னாக்கா, மக்கள் நீ எதையுமே செய்யலை, எதிர்காலத்தை நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னா அந்த நேரத்தில் மக்கள் குழப்பத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்கவுங்க நிலத்தை பிடிக்கிறக்கா ஓடுவாங்க, சண்டை போடுவாங்க, சச்சரவு பண்ணுவாங்க, பெரிய குழப்பமே இங்கே நடக்கும். அதனாலேயும் அழிவு வரும், மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்கள் நிலத்தை பிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் நிறைய கட்டமைப்புகள்லாம் சரியாக இருக்காது, ஒரு ஒழுங்கு கிணறுலாம் உருவாக்கணும். அதனால் நான் சொன்ன மாதிரியான அந்த உலகத்தை நீங்கள் இப்போவே முன்கூட்டியே உருவாக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி செயலிழக்கும் போது ஈஸியாக எந்த அமைதியாக அவங்கவுங்க சௌகரியமாக வேறு வாழ்ந்துட்டு போகலாம். இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ சௌகரியமாக இருந்தீங்களோ அதே மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் சௌகரியமாக இருந்துட்டு போயிடலாம். எந்த ஒரு சிரமமும் உங்களுக்கு தேவையில்லை, சௌகரியமாக இருந்துட்டு போகலாம். அதற்கான திட்டங்கள் தான் சுதந்திரமாக வாழ்வதற்கு, அன்போடையும் பாசத்தோடையும் எந்தவித இடையூறும் இல்லாமல் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களால் வாழ முடியும் என்றால் அது நான் கண்டுபிடித்த அந்த உலகில் வாழ்ந்தால் மட்டும்தான் சாத்தியம். அதை நீங்கள் உருவாக்காமல் யானாதானன்னு அவங்க விருப்பம் போல் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஊரை உருவாக்கிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய குழப்பத்தையும் மக்கள் அவஸ்தைப்படுவாங்க. அது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு 100 வருஷம் கூட அவஸ்தைப்படுவாங்க. அதுக்கப்புறம் வரப்போகிற வாழ்க்கை எல்லாமே அவஸ்தைப்படுவாங்க.
ஏன்னா இப்போ பண்ணால் தான் அதை ஏற்படுத்த முடியும். அப்புறம் விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒற்றுமையாகி ஒரு வேலையை செய்யவே முடியாது. வாங்க ஒரு திட்டமிட்டு நாம் ஒரு வாழ்க்கையை உருவாக்குவோம், ஒரு ஊரை உருவாக்கணும்னு அவங்க உருவாக்க மாட்டாங்க. அதாவது இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போச்சுன்னா மக்கள் அவங்களுக்கு தேவையான ஒரு திட்டமிட்ட ஒரு வாழ்க்கையை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தேவையான நிலத்தை பிடிக்க தான் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு உலகத்தை உருவாக்குறது திட்டமிட்டவாறு. ஏன்னா கிணறுலாம் தோண்டணும், அதுக்கு நமக்கு தொழில்நுட்பம் தேவை. கிணத்து பாசனம் தான் கிணத்து பாசனம் தான் நமக்கு கை கொடுக்கும். ஏரி பாசனம்லாம் நமக்கு கை கொடுக்காது. அதனால் கிணறு தோண்டணுன்னா நமக்கு நமக்கு அந்த தொழில்நுட்பம் தேவை. தொழில்நுட்பம் இருந்தால் தான் கிணறு தோண்ட முடியும். நீர்நிலை தேவை, தண்ணி தேவை. சும்மா நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உள்ளவங்க பார்த்துப்பாங்க, அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க. நம்ம வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு நாமளும் தான் அங்கே போய் வாழ போகிறோம். அதனால் நாமளும் தான் கஷ்டப்படுவோம். நாம் செய்கிறது நமக்காகவும் தான். அதனால் இதெல்லாம் முன்கூட்டியே செய்யணும். இந்தியான்ற நாடுங்கிறதுலாம் இயற்கை 2040 பிறகு இருக்காது. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளே இருக்காது. நாடு என்கிற அமைப்பே இல்லாமல் போய்டும். அந்த உணர்வே இருக்காது, மக்களுக்கு அந்த உணர்வே இருக்காது. நாடுங்கிற அமைப்பு இருக்காது, உணர்வு இருக்காது. ஆனால் மொழி உணர்வு இருக்கும். மொழி உணர்வு தான் நிரந்தரமானது. நாடு ஒரு மொழியை சார்ந்து மொழியை அடிப்படையாக கொண்டு நாடு உணர்வு. அந்த மொழி பேசுகிறவங்க அந்த நாட்டில் அந்த மொழி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ என்னன்னா நாடுங்கிற உணர்வு இருக்காது, மொழி உணர்வு தான் இருக்கும். அதனால் எதிர்காலத்தில் இந்தியான்ற ஒரு நாடு இருக்காது. அங்கே யார் வேணாலும் வரலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி தான். இன்றைக்கி நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்கணும், ஒரு நாட்டுக்குள்ளே நீங்கள் போக முடியாது. அதுக்கான கட்டுப்பாடுகள் இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு போலீஸ் இருக்குது, இராணுவம் இருக்குது. ஆனால் 2040 பிறகு இராணுவம், அரசாங்கம் எதுவுமே இருக்காது. அதனால் நீங்கள் பாகிஸ்தானுக்கு போகணுன்னா நீங்கள் போகலாம், உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. அங்கே உங்களுக்கு ஒருவேளை பாதுகாப்பு இருக்கா, இல்லாமல் போகலாம், இருக்கலாம், பாதுகாப்பு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அது மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்க பாகிஸ்தானுக்கு போகலாம், ஆப்கானிஸ்தான் போகலாம், ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவங்க ரஷ்யாவுக்கு போகலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. இங்கே இராணுவமே இருக்காது. அமெரிக்காவுக்கு போகலாம், அமெரிக்காவுக்கு பக்கத்து நாட்டில் உள்ளவங்க அமெரிக்காவுக்கு போகலாம். இந்தியாவில் இருக்கிறவங்க அமெரிக்காவுக்கு போனால் ரொம்ப தூரம் போகணும். எப்படி போவாங்க? ஒருவேளை கடைசி நேரத்தில் இருக்கிற கப்பலை வச்சுட்டு போவாங்களா, எரிபொருளை வச்சுட்டு? மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்ச காலம்தான், 2040 செயலிழக்கணும்னா அடுத்து வருகிற ஒரு 10 வருஷத்துக்கு மிச்சம் மீதி இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்கவுங்க விரும்புகிற நாடுகளுக்கு போவாங்க. இங்கேருந்து நம்ம ஒரு பெரிய போட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியும் தமிழ்நாட்டிலேருந்து. அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு போவாங்க. அவங்க அங்கே போனால் யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆஸ்திரேலியா மிகப்பெரிய நாடு, அங்கே வசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்களுக்கே அவங்களுடைய நிலம் போக மீதமுள்ள நிலம் ஏகப்பட்டது இருக்குது. அங்கே 30 கோடி பேர் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில். மீதம் உள்ள நிலம் 30 அங்கே. ஆனால் அங்கே எவ்வளோ பேர் வசிக்கலாம்னா 200 கோடி பேருக்கு மேலே வசிக்கலாம் ஆஸ்திரேலியாவில். 200 கோடி பேருக்கு மேலே வசிக்கலாம். அவ்வளோ பெரிய நாடு அது, கண்டம் அது. ஆனால் அங்கே 30 கோடி பேர் தான் இருக்காங்க. இன்னொன்று, தேவைக்கு அதிகமான நிலத்தை யாரும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்போ ஆஸ்திரேலியா இப்போ எதிர்காலத்தில் இப்படி ஒரு மாற்றம் வரப்போகுது. அப்படிங்கும்போது ஆஸ்திரேலியாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை நாங்கள் எங்கள் நாட்டை யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி வைக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பாலைவனத்தில் வசிக்கிறவங்க எல்லாத்தையும் ஆஸ்திரேலியாவுக்கு நாடு கடத்துங்க, அங்கே போய் குடியிருக்க வைங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆஸ்திரேலியாக்காரங்க விடமாட்டோம், இது எங்களுடைய நாடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சொல்கிறது அர்த்தமே இல்லை. 2040 பிறகு உனக்கு நான் ஒரு ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற உணர்வே உனக்கு இருக்காது. ஏன்னா அதற்கான அந்த உணர்வே இருக்காது. ஏன்னா பக்கத்து ஊரே என்னென்னு உனக்கு ஒரு 50 கிலோமீட்டருக்கு அங்கே என்ன இருக்குது, எப்படி வாழ்கிறாங்கன்னு உன்னால் தெரிஞ்சிக்க முடியாது. மொபைல் ஃபோன் கிடையாது, கரண்ட் கிடையாது, மின்சாரம் கிடையாது, தொலைக்காட்சி கிடையாது, ஒருத்தரை தொடர்பு கொள்ள முடியாது. நேரடி தொடர்பு தான், யார்கிட்ட பேசினாலும் நேரடியாக பேசுகிறது தான். புத்தகங்கள் கிடையாது, கல்லூரி புத்தகங்கள், பள்ளிக்கூடம் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது 2040 பிறகு இந்த நாடுங்கிற அமைப்புகளே உலகத்தில் இருக்காது. அந்த நாடுங்கிற உணர்வே இருக்காது. அப்போ ஆஸ்திரேலியாக்காரங்க நீ என்னுடைய நாட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்கிறது எவ்வளோ அர்த்தம் இல்லாதது ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். அது அர்த்தமே இல்லை அதில், அப்படி சொல்கிறதில்ல. அதனால் இப்போ இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் தன்னுடைய நாடு பெரிதாக இருக்கும் பட்சத்தில் பெரிய பரப்பளவு இருக்கும். உங்களுக்கு தேவையானதை போக மற்ற நிலப்பரப்பில் மற்ற மக்களை குடியமர்த்துங்க. இப்போ அரேபிய பாலைவனத்தில் இருக்கிறாங்க அத்தனை பேரையும் நீ என்ன பண்ணு, ஆசியாவில் பாதி பேரை கொண்டு குடியமர்த்தலாம், அமெரிக்காவில் பாதி பேரை கொண்டு குடியமர்த்தலாம், இஸ்ரேல் எல்லாருமே அங்கே காலி பண்ணிடலாம். ஏன் கஷ்டப்பட்டு வாழ்கிறீங்க? இஸ்ரேல்லையும் வாழ முடியாதுன்னா ஒன்று, ஆனால் கஷ்டப்பட்டால் தான் வாழ முடியும்.
ஏன் போராடுறீங்க? ஈஸியாக வாழ்வதற்கு இந்த பூமியில் நிறைய நிலங்கள் இருக்குது, நிலப்பகுதி இருக்குது. ஆஸ்திரேலியா இருக்குது, அமெரிக்கா இருக்குது, சீனா இருக்குது, ரஷ்யா இருக்குது. அங்கே போங்க, அங்கே போயிடுங்க. அப்படி போகும்போது யாரும் என்னுடைய நாட்டுக்கு வராதீங்கன்னு சொல்லாதீங்க. இது சீனா நாடு, சீனர்களுக்கு மட்டும்தான். ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியர்களுக்கு மட்டும்தான். இது ரஷ்யா ரஷ்யர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த உலகம் மனித உயிர்களுக்கானது. நாடுங்கிற உரிமை 2040 வரை இல்லாமல் போயிடும், நிலையற்றது அது. இன்னொன்று, ஆஸ்திரேலியாவில் அவ்வளோ இடம் கிடக்குதுல்ல. அப்படி இருக்கும்போது அவங்கவுங்களுக்கு தேவையானதை தவிர மற்ற எல்லாத்தையும் பயன்படுத்தவே முடியாது, காலியாக சும்மா கிடக்கும். ஆஸ்திரேலியாவில் உள்ளவங்க அவங்களுக்கு தேவை, அவங்க எல்லா இடத்தையும் அனுபவிக்கலாம் அப்படின்னு நினச்சா அனுபவிக்க முடியாது. ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகும் எல்லாருமே எளிமையானவர்களாக தான் மாறிடுவாங்க. அந்த மூளையின் செயல்பாடு எல்லா நாட்டில் உள்ளவங்களுக்கும் அந்த மாற்றம் ஏற்பட்டுரும். அப்படி இருக்கும்போது அங்கே போக்குவரத்து வாகனங்கள் எதையும் பயன்படுத்த மாட்டாங்க. மாடுகளையோ குதிரைகளையோ போக்குவரத்து வாகனங்களாக பயன்படுத்த மாட்டாங்க. அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நடந்து ஓடியும் தான் போவாங்க, நடந்து போவாங்க. இப்போ ஒருத்தர் வீட்டிலேருந்து வெளியே போய் தினசரி வேலைகள், ஊரில் நிறைய தேவைகள் இருக்கும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு 2 வாட்டியாக தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வெளியே போவார். அப்போது அவர் ரொம்ப தூரம் போக மாட்டார். ஒரு தினசரி வாழ்க்கையில் அவர் ரொம்ப தூரம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். 10 கிலோமீட்டருக்கு அங்கே போனால் வீட்டுக்கு வர முடியாது, அன்னைக்கு வீட்டுக்கு வர முடியாது. அப்போ அவர் அன்னைக்கு ஒரு 2 வாட்டியாக வீட்டுக்கு வந்துட்டு போகணும். தோட்டத்துக்கு போனால் தோட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவார், திரும்ப வெளியில் போவார், விளையாட போவார், திரும்பவும் வீட்டுக்கு விளையாடி முடிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வருவார், திரும்பவும் வெளியில் போய் வேறு ஏதாவது வேலைகள் செஞ்சு முடிச்சுட்டு நண்பர்களை எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வருவார். இதான் அப்போது வீட்டுக்கு எளிதாக வந்து திரும்பவும் வெளியில் போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு ஒரு 2 வாட்டி 2-3 வாட்டியாக வீட்டுக்கு, இப்படி தான் ஒரு வாழ்க்கை. அப்போது நீங்கள் எங்களுடைய ஊர் மிகப்பெரிய பரப்பளவு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், மிகப்பெரிய பரப்பளவுக்கு நீங்கள் ஆட்சி பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. உங்களால் வெளியில் போயிட்டு நடந்து ஓடி போயிட்டு ஒரு நாளைக்கு 2-3 வாட்டியாவது உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும். அப்போ நீங்கள் குறைஞ்ச பரப்பளவு தான் வாழ போகிறீங்க, குறைஞ்ச பரப்பளவில் தான் நீங்கள் வாழ்வீங்க. உங்கள் ஊரின் எல்லை குறைஞ்ச பரப்பளவு தான். ஒரு ஊரில் 4800 பேர் இருப்பாங்க. 8 வயசுக்கு மேலே ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் கொடுத்துரும். அல்லது 4800 பேருக்கும் 2 ஏக்கர் நிலம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். 8 வயசுக்கு மேலே ஒப்படைக்கப்படும். ஆனால் ஏற்கனவே 4800 பேருக்கும் 2 ஏக்கர் நிலம் அந்த ஊரில் கொடுக்கப்பட்டு விடும், முன்கூட்டியே கொடுக்கப்பட்டு விடும். 8 வயசு மேலே ஆகும்போது ஒப்படைக்கப்படும். அப்போ 4800 பேருக்கும் தலா 2 ஏக்கர் நிலம்னா அந்த ஊர் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அப்புறம் ஒவ்வொரு தெருவுலேயும் விளையாட்டு மைதானம், ஆண்களுக்கு 2 ஏக்கர் விளையாட்டு மைதானம், பெண்களுக்கு 2 ஏக்கர் விளையாட்டு மைதானம், அப்புறம் விளையாட்டு மைதானம், கலை பூங்கா 2 ஏக்கர், இந்த மாதிரி ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கும். 30 தெருவில் இப்படி இந்த அமைப்பு இருக்கும். காதல் பூங்கா, நிர்வாக அலுவலகம், நீதிமன்ற அலுவலகம், இந்த மாதிரி அமைப்பு இருப்பதற்கான இடம், இப்படி சகல வசதிகளையும் உள்ளடக்கிய கிராமம். அப்புறம் அந்த கிராமத்தை தான் அவங்க ஆட்சி செய்ய முடியும். அந்த கிராமத்தை விட்டு வெளியிலலாம் அடிக்கடி போக மாட்டாங்க. அந்த கிராமத்துக்குள்ளே முழுமையாக போயிட்டு வர்றதே ஒவ்வொருத்தருக்கும் தினம் முடியாத காரியம். அப்படி இருக்கும்போது ரொம்ப பெரிய, அப்போ அந்த கிராமத்தை தவிர ஒரு கிராமத்துக்குன்னு இவ்வளோ தான் பரப்பளவு, இவ்வளோ தான் எல்லை, அதுவே எங்களுக்கு போதும்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு தன்னுடைய ஊரை விட்டு அவர் தினமும் வெளியே போயிட்டு வருவாரா? எப்போவாவது ஒரு வாட்டி ஒரு சுற்றுலா மாதிரி கொஞ்சம் கூட தூரமாக நடந்து போயிட்டு வருவார். ஒரு திட்டம் போட்டு நண்பர்களுடைய குடும்பத்தோடைய கொஞ்சம் திட்டம் போட்டு ஒரு தூரமாக ஒரு இடத்துக்கு போய் சுற்றுலா போயிட்டு வருவாங்க. அது என்றைக்கா ஒரு நாள் தான், அப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. மற்றபடி நீங்கள் நிறைய நிலம், ஆஸ்திரேலியாவுக்குன்னு நிறைய நிலத்தை நீங்கள் வளைச்சி போட்டிங்கன்னா அதை அனுபவிக்க மாட்டீங்க, அது சும்மா தான் கிடக்கும். சும்மா கிடக்கிறதுக்கு மக்கள்கிட்ட கொடுக்கலாமே. இந்த வாழ முடியாத தேசங்களான அரபு தேசத்தில் வசிக்கிறாங்களா அந்த மக்கள்கிட்ட போய் அந்த இடத்த கொடுக்கலாமே. நீ இப்போ இது என்னுடைய நாடு, இங்கே ஆஸ்திரேலியர்களுக்கு தான் சொந்தம், சீனர்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஏன் சொல்கிற? அமெரிக்கர்களுக்கு தான் சொந்தம்னு நீ தடுக்காத, வர்றவங்கள தடுக்காத. ஏன்னா நாளைக்கு நீ எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறதில்ல, உன்னால் கொஞ்சம் தான் அனுபவிக்க முடியும். கொஞ்சம் ஏரியாவுக்கு தான் நீ இப்போ ஒரு தெருவில் ஒரு நாய் வசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாய் சுற்று வட்டாரத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு போயிட்டு திரும்பவும் அது தான் எங்கே தூங்குமோ வழக்கமாக அங்கே வந்துடும். ஒரு தெரு நாயோட வாழ்க்கை முறை கவனித்து பார்த்திங்கன்னா அது தினமும் சுற்று வட்டாரம் ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் போயிட்டு வரும்.
அப்படி தான் மனித வாழ்க்கையும். தினமும் அவங்களால குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தான் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும். 2-3 வாட்டியாக வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வெளியில் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும். அப்போது தினம் மனித உயிர்கள் வந்து தாங்க வாழ்கிற பரப்பளவுங்கிறத இப்படி தான் தீர்மானிக்கணும். தினமும் தன்னுடைய தேவைகளை வீட்டை விட்டு வெளியே போயிட்டு முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து திரும்பவும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டியாக வீட்டுக்கு வரணும். அப்புறம் திரும்ப வீட்டை விட்டு வெளியே போவாங்க. அப்படி 2-3 வாட்டியாக வீட்டுக்கு எளிதாக வந்து போகிற அளவுக்கு தான் அவங்களுடைய தினசரி வாழ்க்கை வாழ்கின்ற பரப்பளவு. அதை நம்ம முடிவு செய்யணும். இன்றைக்கி நம்மக்கிட்ட மோட்டார் வாகனம் இருக்குது. அதனால் 100 கிலோமீட்டர் அங்கே போயிட்டு கூட நம்ம இன்றைக்கி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரோம். நம்மக்கிட்ட மோட்டார் வாகனம் இருக்குது. அதனால் 2 வீலர் இருக்குது, கார் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து 200 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கிற அந்த பெரிய நகரத்தில் போய் தினமும் வேலை செஞ்சுட்டு காலங்காத்தாலே போயிட்டு ட்ரெயினில் ஏறிட்டு அங்கே போய் வேலை செஞ்சுட்டு நைட் ஆனால் வீட்டுக்கு வந்துடுறோம். அது காரணம் ட்ரெயின் தான் காரணமே தவிர நீங்கள் ட்ரெயினே இல்லை, சைக்கிளே இல்லை, மோட்டார் சைக்கிள் எதுவுமே இல்லை, நடந்து தான் எங்கேயும் போகணுன்னா நீங்கள் ரொம்ப தூரத்துக்குலாம் வேலைக்கு போக மாட்டீங்க. ஒரு 2 கிலோமீட்டர் கூட, அதிகபட்சம் 2 கிலோமீட்டர் கூட நீங்கள் போக மாட்டீங்க. ரொம்ப பக்கத்தில் இருக்கணும். நடந்தும் ஓடியும் வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையில் உங்களுடைய தேவைகள் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும். 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் அந்த ஆண்டு அனுபவிப்பீங்க. உங்கள் ஊரின் பரப்பளவு அப்படி தான் இருக்கும். சும்மா அப்போ நீங்கள் அளவுக்கு அதிகமான நிலத்தை வளைச்சி போட்டு அங்கே யாரும் வரக்கூடாது, எந்த நாட்டுக்காரங்களும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா அதனால் எந்த பயனும் எதிர்காலத்தில் அது சும்மா தரிசாக தான் கிடக்கும். இன்னொன்று, அதனால் உங்களுக்கு ஆபத்து தான் ஏற்படும். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் நிறைய மிகப்பெரிய ஆபத்து எதனால் ஏற்படும்னா, இப்போ ஆஸ்திரேலியாக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் வேறு யாரையும் விட மாட்டோம், இது எங்களுக்கு தான் சொந்தம். ஏன்னா 2040 எல்லோரும் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்குள்ளே ஈஸியாக போக முடியும். ஏன்னா இராணுவங்கிற அமைப்பெல்லாம் எல்லாமே செயலிழந்து போயிடும். அப்படிங்கும்போது இன்னொரு நாட்டுக்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸி. அப்போது நம்ம பிற்காலத்தில் என்ன நடக்க போகுதுங்கிற முன்னாடியே யூகித்து ஒரு நாட்டுக்குள்ளேயும் நம்ம மக்களை குடியமர்த்தணும். தாராளமாக வந்து குடியமருங்க அப்படி சொல்கிறது தான் நல்லது. நீங்கள் யாரும் வரக்கூடாது இந்த நாட்டுக்குள்ளே. இப்போ ஆஸ்திரேலியாக்காரங்க சொல்கிறாங்க, எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் வராதிங்க, எங்கள் நாடு எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியர்கள் இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க அங்கே இருக்கிற ஒரு 20% தான் அவங்களால வாழ முடியும், அனுபவிக்க முடியும். அல்லது ஒரு 30% நிலப்பரப்பை தான் அவங்களால அதை அனுபவிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய மக்கள் தொகை இருக்குது. ஒரு 30 கோடி பேர் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பரப்பளவுங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்தியாவை விட ஒரு 2-3 மடங்கு பெருசாக இருக்குது. 2-3 மடங்கு பெரிய பரப்பளவு ஆஸ்திரேலிய பரப்பளவு. ஆனால் அங்குள்ள மக்கள் தொகை எப்படி இருக்குன்னா, ஒரு 30 கோடி பேர் தான் இருக்காங்க. அவங்க அப்போ அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தேவை தான் இருக்குது. அதை விட்டுட்டு ஆஸ்திரேலியா ஃபுல்லாத்தையும் எங்களுக்கு தான் இது, நான் மற்றவங்கள விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னாங்கன்னா, ஆனால் அவங்களால கொஞ்சம் பரப்பளவு தான் அனுபவிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி ஒரு வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் கொஞ்சம் பரப்பளவு தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். அதை நீங்கள் வெளியே போயிட்டு வேலைகளை முடிச்சுட்டு தினம் 2-3 வாட்டியாக வீட்டுக்கு வருவீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ தான் நினச்சாலும் உங்கள்கிட்ட நிறைய நிலப்பரப்பு கொடுத்தாலும் உங்களால் நீங்கள் கொஞ்சம் பகுதியை தான் அனுபவிக்க முடியும். இப்போ கூட அதான் நடக்குது. ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில் நிறைய பரப்பளவில் மக்கள் போகவே மாட்டாங்க, காடுகளாக தான் இருக்குது. ஆஸ்திரேலியாவிலையும், அமெரிக்காவிலையும், சீனாவிலையும் அல்லது ரஷ்யாவில் நிறைய பரப்பளவு மக்கள் பயன்படுத்தாத பகுதிகளாக இருக்குது. அப்படி விடப்படுவது என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்களுக்கு ஆபத்து. ஏன்னா இப்போ ஒரு 30% தான் ஆஸ்திரேலியா பரப்பளவில் இப்போ அங்கே வாழ்கிற மக்கள் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. 2040க்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவில் உள்ள 30% தான் ஆஸ்திரேலியர்கள் அனுபவிப்பாங்க. மீதம் உள்ள 70% தரிசாகவே விட்டுருவாங்க. தரிசாக விட மாட்டாங்க, காடுகளாகவே விட்டுருவாங்க. மீதம் 70% அவங்க நினச்சா கூட அதை பயன்படுத்த முடியாது. அவங்களுக்கு அந்த 30% நிலங்களை தான் அவங்க பயன்படுத்த முடியும். அப்படின்னா அந்த 70% நிலம் எப்படிப்பட்டதாக மாறும் அப்படின்னா, காடுகள், அடர்ந்த காடுகளாக மாறும். மக்கள் பயன்படுத்தாத அடர்ந்த காடுகளாக மாறும். அந்த காடுகளில் மிருகங்கள் வாழும். அப்புறம் புலி, சிறுத்தை எல்லாம் ஃபார்ம் ஆகிடும். எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிடும். உருவாகி அது எண்ணிக்கை அதிகரிக்கவும் செஞ்சிடும். அது என்ன பண்ணால் அப்பப்போ இந்த 30% ஆஸ்திரேலியர்கள் பயன்படுத்துகிற அந்த நிலப்பரப்புக்குள்ளே அப்பப்போ படையெடுக்கும். இந்த 70% பயன்படுத்த முடியாத அந்த 70% பரப்பளவில் நிறைய சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் பெருகிடும். அப்புறம் அது அப்பப்போ இந்த மக்களை இந்த 30% ஆஸ்திரேலியர்கள் 30% நிலப்பரப்பை பயன்படுத்துகிறாங்களா அந்த பகுதிக்குள்ளே அப்பப்போ ஊடுருவி இங்கே இருக்கிற மனித உயிர்களை சாகடிக்க ஆரம்பிச்சிடும்.
நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்கள்கிட்ட துப்பாக்கிலாம் கிடையாது, அதிநவீன தொழில்நுட்ப வசதி கொண்ட ஆயுதங்கள் உங்கள்கிட்ட கிடையாது. இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நம்ம நினச்சா நம்மக்கிட்ட துப்பாக்கி இருக்குது. சிங்கம், புலி, கரடியெல்லாம் ஒன்று விடாமல் நம்ம இன்றைக்கி கொன்ற முடியும், முன்கூட்டியே கொன்ற முடியும். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நம்ம ஏதாவது சிங்கம், புலி, கரடிகளை மிச்சம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆஸ்திரேலியாக்காரங்க அவங்க சிங்கம், புலி, கரடிகளை மிச்சம் வச்சுட்டாங்க, இருக்குது அங்கே. அப்புறம் அவங்க வேறு இன்னும் உயிரோடு அங்கே நிறைய இருக்குது. ஒரு 1000 புலி இருக்குது, ஒரு 100 சிறுத்தை இருக்குது, ஒரு 2000 யானை அங்கே வாழ்ந்துகிட்ருக்கு, சிங்கமும் ஒரு 400 சிங்கம் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அவங்க 30% இடத்த தான் அவங்க அனுபவிக்கவும் முடியும். 70% காடுகளாக மாறிடும். அப்படின்னா இந்த 1000 சிங்கம், 200 புலி இதெல்லாம் என்ன பண்ணணும், பெருக ஆரம்பிச்சிடும், இனப்பெருக்கம் பண்ணி பெருக ஆரம்பிச்சிடும். அதில் மான் எல்லாமே பெருக ஆரம்பிச்சிடும். அந்த காடுகளாக மாறிடும். காடுகளை சார்ந்து உயிரினங்கள் வர ஆரம்பிச்சிடும். அந்த உயிரினங்கள் என்ன பண்ணணுன்னா மனித உயிர்கள் வாழுகின்ற இடத்திற்கு அவ்வப்போது நுழைந்து மனித உயிர்களை வேட்டையாட ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் இன்றைக்கி கட்டுப்படுத்தலாம். இன்றைக்கி நம்மக்கிட்ட நல்ல துப்பாக்கிலாம் இருக்குது, துப்பாக்கி எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி பாதுகாத்துக்கலாம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு அப்புறம் உங்கள்கிட்ட அதிநவீன ஆயுதங்கள் கிடையாது. உங்களால் மிருகங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. உங்கள்கிட்ட ஈட்டி இருக்கும், ஈட்டி தான் இருக்கும். ஈட்டி, அரிவாள், கத்தி இது தான் இருக்கும். எப்போதும் கத்தியும் ஈட்டியும் வச்சிட்ருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தைங்க கத்தியை வச்சுட்டு இருந்தால் அவங்க ஒரு சிங்கம் வருது, புலி வருது, சிறுத்தை வருது, சின்ன குழந்தைங்க தனியாக கூட இருப்பாங்க. அப்போ கையில் கத்தியோடு இருந்து ஒரு சிறுத்தையை எதிர்கொண்டு தற்காத்து கொள்ள முடியுமா அந்த பிள்ளைகளால்? முடியாது. எப்போதும் அந்த பாதுகாப்பு நம்ம முன்பக்கமாக பார்த்துட்டு இருப்போம். பின்பக்கமாக சிறுத்தை, புலி பாஞ்சு கலந்து நம்ம கடுத்த ஒரே அடியாக கடிச்சிடும். நம்ம தனியாக நின்றுட்டுருப்போம், தோட்டத்தில் வயல்வெளியில் தனியாக நின்றுட்டுருப்போம். அப்போ என்ன பண்ணோம், சிறுத்தை பதுங்கி அப்படியே பாய்ந்து கழுத்தை கடித்து சாகடித்து போட்டு போயிட்டோம். நம்ம போய் எப்போதும் கத்தியை வச்சுட்ருப்போம், கத்தியை பக்கத்தில் கூட வச்சுருப்போம். அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கெலாம் நமக்கு அவகாசமே கிடைக்காது. அல்லது இரவு நேரத்தில் நம்ம வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, தோட்டத்துக்கு தனியாக போக முடியாது. நிறைய விதிமுறைகள் இருக்குது. ஒரு தோட்டத்துனா ஒருத்தருக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறோன்னு நம்ம சொல்கிறோம். ஒருத்தரோட விவசாய நிலம், அதுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது, தனித்தனியாக தான் வேலை செய்யணும். அந்த மாதிரி விதிமுறைகள்லாம் இருக்குது. அந்த விதிமுறைகளெல்லாம் பின்பற்றணுன்னா இந்த மாதிரி சிங்கம், புலி, கரடிலாம் தான் நீங்கள் விதிமுறைகளை பின்பற்ற முடியாது. நீங்கள் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. பயந்து தான் வாழணும். எப்போ எது கடிக்கும், எது பாயும், அப்படின்னு கடிக்கும் அப்படின்னு பயந்து தான் வாழ்வீங்க. அப்போ அதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தீர்வு என்னென்னா, இப்போ ஆஸ்திரேலியாக்காரங்க இருக்காங்கன்னா நீ யாரையும் வரவிடான்னு சொல்லாத. உனக்கு தேவையான நிலம் எவ்வளோன்னு முடிவு செய், அதை எடுத்துக்கோ. மற்றதை இந்த பாலைவனத்தில் வசிக்கிற மக்களுக்கு கொடு. வறட்சியான பகுதியில் வசிக்கிற பாலைவன பகுதிகளில் உள்ள மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நீ காலி பண்ணிவிடு. அந்த இடத்த காலி பண்ணிவிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போ, அமெரிக்காவுக்கு போ. இந்தியாவில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வராது. ஏன்னா இந்தியாவே ரொம்ப, இங்கேயே மக்கள் தொகை அதிகம், பரப்பளவு ரொம்ப கம்மி. இங்கே இருக்கிறவங்க வேணால் வெளியே போகலாம். அந்த மாதிரி தான் இந்தியா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்தியாவில் நான் அதாவது 120 கோடி பேர் இந்தியாவில் இருக்காங்கன்னா 120 கோடி பேருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட வேண்டும், விவசாய நிலம். அப்புறம் குடியிருப்பு நிலம், அப்புறம் விளையாடுவதற்கான விளையாட்டு மைதானம், கலை பூங்கா இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ தேவைகளையும் சௌகரியமாக பூர்த்தி பண்ணிவிட்டு இங்கே இடம் இல்லைன்னா, இந்தியர்களுக்கே இங்கே இடம் இல்லைன்னா இந்தியர்கள் என்ன பண்ணணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், சீனாவுக்கு போகணும், ரஷ்யாவுக்கு போகணும், அப்புறம் அமெரிக்காவுக்கு போகணும். அதற்கு நம்ம உலக நாடுகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். நீ இங்கே வராதன்னு சொன்னால் நாளைக்கு உனக்கு தான் ஆபத்து. நீ யாரெல்லாம் என்னுடைய நாட்டுக்கு வராதன்னு நீ சொல்கிறியோ, நிறைய நிலத்தை வச்சுக்கிட்டு இது என்னுடைய நாடு நீ வராத அப்படின்னு சொன்னியோ, உனக்கு தான் நாளைக்கு இன்றைக்கி ஆப்பு. ஏன்னா நீ வராத. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அங்கே 30 கோடி பேர் தான் இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்கா மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு நாடு. அங்கே நிறைய காடுகள், பயன்படுத்தப்படாத காடுகள் நிறைய இருக்குது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவைக்கு போக மீதி எல்லாம் காடுகளாக மாறிடும். அந்த காடுகளில் சிறுத்தைகளோ இருக்கிற சிங்கங்களோ, அதற்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி கட்டுப்படுத்தலாம். இன்றைக்கி ஒன்று விடாமல் நம்ம சிங்கத்தை கொல்ல முடியும், ஒன்று விடாமல் புலியை கொல்ல முடியும், சிறுத்தையை கொல்ல முடியும். தேடி வேட்டையாடி ஒரு சிங்கம் கூட இந்த உலகத்தில் இல்லைங்கிற அளவுக்கு நம்ம இன்றைக்குள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்ய முடியும். ஆனால் நம்ம இதெல்லாம் அலட்சியம் காட்டினாக்கா 2040க்கு பிறகு நீங்கள் ஒரு 2 சிங்கம் 2 புலி மிச்சம் விட்டிங்கன்னா அதுவே பெருகிடும். அதெல்லாம் நீங்கள் ஓடி தேடி வேட்டையாடிலாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. உங்கள்கிட்ட ஈட்டி எடுத்துகிட்டு போய் ஓடி விரட்டி
எல்லாம் அதெல்லாம் நீங்கள் வேட்டையாடிலாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எங்கேயாவது ஒன்று வந்து அவங்க அதுதான் ஆதிக்கம் செலுத்தும். திடீர்னால வரும், அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதைத்தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு வேலையாக இருக்கும். அது வந்து சிங்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும், புலியை கண்ட்ரோல் பண்ணுறதும், நைட்டு வெளியே வரதுக்கு பயமாக இருக்கும். கடித்து கொதறிச்சுன்னா எப்படி இருக்கும்? கொடூரமாக இருக்கும். நம்ம உயிரோடு தான் இருப்போம். அது என்ன பண்ணும்? ஓநாயெல்லாம் விட்டோன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணும்? உயிரோடு இருக்கும்போதே அது வயிற்று பகுதியில் உள்ள வயிற்று பகுதியை கடித்து குடலை வெளியே எடுக்கும். நம்ம முழிச்சு தான் இருப்போம். அந்த மாதிரி கொடூரமான சாவாக இருக்கும் அதெல்லாம். அந்த மாதிரி நம்ம சாகக்கூடாது. நம்ம மனித உயிர்களாக பிறந்ததுக்கு காரணமே என்னென்னா நம்ம பாதுகாப்பு தான் காரணம். இந்த மாதிரி அச்சுறுத்தல் தான் காரணம். மிருகங்களோட அச்சுறுத்தல் தான் காரணம். நம்ம மனித உயிர்களாக பாதுகாப்பாக வாழணுங்கிறக்காக தான் மனித உயிர்களாக மாறணும். அப்படி இருக்கும்போது இங்கே உள்ள நிலங்கள் எல்லாம் ஒரு அமெரிக்காக்காரங்கன்னா அவங்க நிலத்தை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொடுத்துரு. அப்போ அந்த மக்கள் அந்த பகுதி பாதுகாப்பாக மாறிடும். நீ வந்து இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற, ஆனால் அமெரிக்காவில் உள்ள நிலப்பரப்பை அதில் உள்ள அங்கே இருக்கிற மக்கள் தொகையை வந்து அமெரிக்க மக்கள் வந்து அங்கே உள்ள நிலப்பரப்பை 30% தான் பயன்படுத்த முடியும். மீதி 70% நீங்கள் பயன்படுத்த முடியாது. 30%மே போதுங்கிற அளவுக்கு இருக்குது. 70% காடுகளாக மாறிடும். ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைங்கிறது ரொம்ப மழை பெய்கிற காலகட்டம். ஏன்னா அங்கே வந்து கார் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, பூமி வெப்பமயம் ஆகாது. 2040 பிறகு இந்த பூமி வந்து குளிர்ச்சி அடையும். ஏன்னா தொழிற்சாலை கிடையாது, கார் கிடையாது, மின்சாரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மரங்களையும் வெட்ட முடியாது. இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கில் மரங்கள் தினம் வெட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வெட்ட முடியாது. அப்போ விரைவாக இந்த உலகமே குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். புவி வெப்பமயமாதல்ங்கிறது பிரச்சனை வந்து முற்றுப்புள்ளி வந்துடும். ஏன்னா புவி வெப்பமயமாவதற்கான காரணங்கள் எல்லாமே செயலிழந்து போயிடும். இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்துடும். மின்சாரம் இருக்காது, தொழிற்சாலை இருக்காது. இந்த புவி வந்து வெப்பமயம் ஆகாது, குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். ஏகப்பட்ட மழை பெய்யும். அப்போது நீங்கள் பயன்படுத்தாத இது எங்களுடைய நாடுன்னு சொல்லிட்டு தேவைக்கு அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா அந்த பகுதியில் எல்லாமே மரங்கள், செடிகள், மிகப்பெரிய அளவில் காடுகள் உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த காடுகளுக்குள்ளே அந்த காடுகளை ஆதாரமாக கொண்டு வாழுகிற மிருகங்கள்லாம் பெருகிடும். மிருகங்கள், விலங்குகள்லாம் பெருகிடும். அந்த மிருகங்கள் என்ன பண்ணும்? அந்த காடுகளுக்குள்ளே இருக்காது, மனித வாழிடங்களுக்குள்ளே வரும், படையெடுக்கும், மனித உயிர்களை அட்டாக் பண்ணும். திடீர்னால வந்து கடித்து தூக்கிட்டு போயிடும். அப்போது நம்ம பாதுகாப்பாக வாழ முடியாது. நம்ம இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி இவ்வளோ தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சி நமக்கு எந்த பயனும் இருக்காது. அசிங்கமாக சாவோம், கேவலமாக சாவோம். நாம் வந்து மிருகங்களிடம் தோற்று போய்விடுவோம். நாம் மனித உயிர்களை மதிக்காத, மனித உயிர்களை நம்ம அனுமதிக்காத, அவர்களுக்கு இடத்தை கொடுக்க மறுத்ததால், மனுஷங்க இடத்தை கொடுக்க மறுத்துட்டு இது எங்களுடைய நாடு நீங்கள் வராதன்னு சொன்னனால நாளைக்கு நாம் என்ன பண்ணோம்னாக்கா மிருகங்களிடம் தோற்று போய்விடுவோம். அசிங்கப்பட்டு தோற்று போவோம், கடித்து கொதறி தூக்கிட்டு போயிடும். அதனால் வந்து இந்த பூமி பாதுகாப்பாக இருக்கணும். இந்த பூமியில் மிருகங்களே இருக்கக்கூடாது. சிறுத்தை, புலி, சிங்கங்களே இருக்கக்கூடாது, யானைகளே இருக்கக்கூடாது. அப்போ தான் நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்படி இருக்கணும்னா இந்த மனித உயிர்கள் இந்த பூமி முழுவதும் பரவணும், பயன்படுத்தணும். அப்போ தான் பாதுகாப்பாக இருக்குமே தவிர நாம் அந்த இடத்தெல்லாம் பயன்படுத்தணும். இது என்னுடைய நாடுன்னு நீங்கள் வரவிடாமல் தடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அந்த இடம்லாம் யாரும் பயன்படுத்த முடியாது. நீங்கள் நாளைக்கு அதுக்குள்ளே நீங்களே பயன்படுத்த முடியாது. இப்போ அமெரிக்காக்காரங்களே 30% இடத்த பயன்படுத்துகிறாங்க. மீதி 70% இடத்த பயன்படுத்த முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 70% நிலமும் என்ன ஆகும்னா காடுகளாக மாறிடும். மிகப்பெரிய காடுகளாக மாறிடும், அடர்ந்த காடுகளாக மாறிடும். அந்த காடுகளுக்குள்ளே போகிறதே ஆபத்தான வேலையாக மாறிடும், ஆபத்தான செயலாக மாறிடும். இந்த 30% அமெரிக்கர்கள் பயன்படுத்தி வச்சுருக்காங்களா, அந்த வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த பகுதியிலேருந்து இந்த பயன்படுத்தாமல் காலியாக விட்ட அந்த 70% இடங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அடர்ந்த காடுகளாக மாறும்போது நீங்கள் அங்கே போகவே முடியாது. அங்கே ஏகப்பட்ட கொடூரம். அங்கே போயிட்டு வெளியே வர முடியாது, உயிரோட தப்ப முடியாது. அங்கே சிங்கம், புலி, கரடின்னு இருக்கும். உங்கள்கிட்ட துப்பாக்கி கிடையாது, ஈட்டி தான் வச்சுருப்பீங்க. ஈட்டி தான் உங்கள்கிட்ட இருக்கும். ஈட்டி, கல், கம்பு, இதுதான் உங்களுடைய ஆயுதம். அப்போ நீங்கள் அங்கே போய் மிருகங்களில் வந்து நீங்கள் வேட்டையாடி அல்லது நீங்கள் வந்து வெற்றிகரமாக திரும்பி வருவீங்க. அதெல்லாம் சவாலான விஷயம். அதுக்கு நீங்கள் அங்கே போகாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்ட்டு. ஆனால் அங்கே போகாமல் இருந்தால் மட்டும் உங்களுக்கு சும்மா விட்டுருமா? அது அங்கேருந்து உங்கள் ஏரியாவுக்கு வரும், மனித உயிர்கள் வாழுகிற இடத்துக்கு வரும். அதனால் உங்களுக்கு புத்திசாலித்தனமான விஷயம் என்னென்னா,
உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு முடிவு பண்ணுங்கள். மீதமுள்ள இடத்த இந்த மாதிரி அரேபிய பாலைவனங்களில் வசிக்கிற மக்கள், இந்தியர்கள், இந்தியாவில் வசிக்கிறவங்க, அவங்களெல்லாம் வர வச்சுக்கோங்க. வர வச்சு குடியமர்த்துங்க. அப்போ தான் நீங்கள் பாதுகாப்பாக வாழ முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதேமாதிரி மிச்சம் வச்சிடாதீங்க. சிங்கம், புலி, கரடியெல்லாம் மிச்சம் வச்சுடாதீங்க. வன உயிரினங்களை அதெல்லாம் பண்ணக்கூடாது, பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம், புலி, கரடியெல்லாம் நீங்கள் மிச்சம் வச்சிட்டிங்க, அது பெருகிடும். அது 2040க்கு பிறகு அது உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதெல்லாம் நீங்கள் அதோட வளர்ச்சி, இனப்பெருக்கம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, கண்காணிக்கவே முடியாது. அது இருக்கா உயிரோட? இன்றைக்கி இந்தியாவில் எத்தனை புலி இருக்குது, எத்தனை சிறுத்தை இருக்குது, எத்தனை யானை இருக்குது, சிங்கம் இருக்குதுன்னு கணக்கெடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் தொழில்நுட்ப வசதி இருக்குது. அதையே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் வேலை அவங்களுக்கு. அதுக்கு தான் அவங்க சம்பளம் அரசாங்கம் கொடுக்குது. அதனால் அது எல்லாத்தையுமே கண்காணிக்கிறாங்க. ஆனால் 2040க்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தான் பார்ப்பீங்க. சிங்கம், புலி, கரடியெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்க மாட்டீங்க. அதெல்லாம் பாதுகாக்க மாட்டீங்க. உங்களை நீங்கள் சிங்கம், புலி, கரடிகிட்டேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீங்களா? உங்களுடைய நோக்கம் என்ன? மகிழ்ச்சியாக வாழ்வதா, அல்லது சிங்கம், புலி, கரடியிலிருந்து உங்கள் பாதுகாத்து கொள்வது தான் உங்களுடைய வாழ்க்கையா? சிங்கம், புலி, கரடியெல்லாம் நீங்கள் விட்டு வச்சிங்க, பரிதாபப்பட்டு விட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது பெருகி அதை நீங்கள் அது எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது, அதை அழிக்க முடியாது. அது எப்போ வேணாலும் தாக்கும். நீங்கள் ஆசையாக வளர்த்த பிள்ளையை கடித்து தூக்கிட்டு போயிடும். உங்கள் மனைவியை கடித்து தூக்கிட்டு போயிடும். அது உங்களையும் கடித்து தூக்கிட்டு போயிடும். அதனால் உங்கள் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. உங்கள் குடும்பம் எதுவும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ முடியாது. நேற்று வரைக்கும் சந்தோஷமாக உங்கள்கிட்ட அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்த உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கி புலி தூக்கிட்டு போயிடும். புலி இரையாக தூக்கிட்டு போயிடும். அரைகுறையாக கடித்து தின்னி மிச்சம் போட்ட அந்த பிணம் அங்கே காட்டில் கிடக்கும். உங்களுக்கு மரத்து போயிடும். இது அடிக்கடி நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், இதை சகஜமாகிக்கிடும். மரத்து போயிடும். உங்களுக்கு அன்பு பாசமே இருக்காது. ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி மரணம் நடக்கும்போது அதை தாங்கிறதுக்கு உங்கள் மனசு தயாராகிடும். அடிக்கடி இந்த மாதிரி சிங்கம், புலி, கரடியெல்லாம் மனுஷங்களை கொல்லுது, மனித உயிர்களை கொல்லுது, வேட்டையாடுது. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அப்படின்னா அந்த இழப்பை தாங்கிக்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்கன்னா, யார் மேலேயும் பாசம் வைக்கக்கூடாது. யார் மேலேயும் நம்ம பாசம் வைக்கக்கூடாது. பாசம் வச்சா அவங்க பிரிவை நம்மளால் தாங்க முடியாது. அதனால் யார் மேலேயும் ஆனால் அந்த பிரிவு அடிக்கடி நடக்கும். எப்போ வேணாலும் நடக்கும். எப்போ வேணாலும் நம்மளை ஒரு சிங்கம் கடித்து தூக்கிட்டு போயிடும். எப்போ வேணாலும் நம்மளை புலி வேட்டையாடும். எப்போ வேணாலும் நம்ம சாவோம். அப்படிங்கும்போது நீங்கள் யார் மேலேயும் அன்பு வைக்க மாட்டீங்க. அன்பு வச்சா பிரிவை தாங்க முடியாது. ஏன்னா நீங்களே மரண பயத்தில் இருப்பீங்க. எல்லாரும் மரண பயத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது யாரையும் நேசிக்க முடியாது. நாம் பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான், பாதுகாப்பாக உணர்ந்தால் மட்டும்தான் நாம் அன்பு பாசத்தை செலுத்த முடியும். இப்போ பாருங்கள், இப்போ மானை வேட்டையாடுது, கூட்டமாக மான் போகுது. அதில் ஒரு ஒரு மானையோ 2 மானையோ சிங்கம், புலி, கரடிலாம் வேட்டையாடுது. மற்றது அது வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. ஏன் அது அழலை, நம்மளை மாதிரி அழலை, கண்ணீர் விடலை, கதறலை. நாம் தப்பிச்சோம், அவ்வளோதான். அவங்களாம் அந்த மனசு மறத்து போயிடுச்சு. அவங்களுக்கு சகஜமாயிடுச்சு. இது அச்சுறுத்தல் என்பது வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாத போச்சு. அதனால் அது மாதிரி நமக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னாக்கா, நம்ம மனசு மறத்துறோம், நம்ம அழமாட்டோம். சிங்கம் தினமும் ஒரு சிங்கம், புலிக்கு ஒருத்தரை நம்ம பலி கொடுத்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. காடுகளில் வாழும்போது 2040க்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழும்போது சிங்கம், புலி, கரடியை நம்ம இன்றைக்கி நம்ம கொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளை கொல்லும்போது அது பெருகிடும். காடுகளில் சுதந்திரமாக வாழும், அது பெருகும்போது அப்பப்போ நம்மளில் ஒருத்தரை வேட்டையாடிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஊரில் வாழ்கிறோம். நம்ம கூட்டத்துலேருந்து நேற்று நம்மளுடைய தாத்தாவை கடித்து தூக்கிட்டு போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் அவரோட இளைய பையனை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுச்சு, வேட்டையாடிச்சு. அது பணம் அங்கே பள்ளத்தில் கிடக்குது. மிச்ச மீதி பணம் அந்த பள்ளத்தில் கிடக்குது, ஓநாய்கள் சாப்பிட்டுட்ருக்கு. இப்படி தினம் சாவை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நமக்கு மனசு மறத்துறோம். எப்போ வேணாலும் நமக்கு சாவு வரும். அதை எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராகிடும். நம்ம கண்களில் மரண பயம் தெரியும். நம்ம யார்கிட்டையும் அன்பு வைக்க மாட்டோம், பாசம் வைக்க மாட்டோம். ஏன்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி மற்றவங்க மேலே பாசமாக இருப்போம், அன்பாக இருப்போம்? நம்ம மனசை கல்லாக்கிக்குவோம். அப்போ யார் மேலேயும் பாசம் வைக்காத, எப்போ வேணாலும் நம்மளை விட்டு போயிடுவாங்க, நாம் கூட போயிடுவோம். மரண பயத்தோடையே வாழ்வோம், சிரிக்க மாட்டோம். நீங்கள் காடுகளில் வாழ்கிற மக்களை பாருங்கள், அவங்க அதிகமாக சிரிக்க மாட்டாங்க. காடுகளில், அதாவது
வேட்டையாடுவதற்கு அனுமதிக்கப்படாத காடுகளில் வாழ்கிற மக்களை நான் சொல்கிறேன். யார் சிரிப்பாங்க? காடுகளில் வாழ்கிற மக்கள் கூட யார் சிரிப்பாங்கன்னா, வேட்டையாடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி உண்டு அப்படின்னா அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா அந்த தாக்குதலை எதிர்கொள்வதற்கு அவங்க தயாராக இருக்காங்க. அதனால் அவங்க கொஞ்சம் சிரிப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட மொழியே இல்லை. மொழி எழுத்து வழக்கு இல்லை, எழுத்தறிவு இல்லை, படிப்பறிவு கிடையாது, மொழி இல்லை, வெறும் சத்தம் தான், ஒலியை தான் எழுப்புறாங்க. ஏன்னா நீங்கள் மொழி இருந்தால் தான் உங்கள் அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அவங்க அன்பு செலுத்துவதிலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எப்போ வேணாலும் அவங்களுக்கு சாவு வரும். சாவு எப்படி வரும்? சிங்கம், புலி, கரடி மூலமாக எப்போ வேணாலும் சாவு வரும். அதனால் அந்த மொழி எதுக்கு நீ கற்றுக்கிட்டு இருக்கிற? மொழி எதுக்கு? மொழியை எதுக்காக கற்றுக்குறாங்க? அன்பு செலுத்துவதற்காகவும். நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூன்னு சொல்லணும். ஐ லவ் யூன்னு சொல்லுவதற்காக தான் அந்த மொழி தேவை. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், நான் சாகிற வரைக்கும் உன்னை நான் நேசிப்பேன், வயசான காலத்தில் நான் உன் மடியில் தான் என் உயிரை விடுவேன். அதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு இருக்கணும். ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லாத போது எப்போ வேணாலும் நீ புலிகிட்ட சாவ. புலி கடித்து உன்னை தூக்கிட்டு போயிடும், சிங்கம் கடித்து உன்னை தூக்கிட்டு போயிடும், சிங்கம் கடித்து கொதறி உன்னை சாப்பிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுதுன்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க. யாருக்கிட்டேயும் பேசவே மாட்டீங்க, ரொம்ப நேரம் பேச மாட்டீங்க. அல்லது பேசுவதற்கு உங்களுக்கு மொழியே தேவையில்லை. அன்பு செலுத்தவே முடியாது உங்களால். அன்பு செலுத்துவதில் நம்பிக்கை இருக்காது. யாரும் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. அப்புறம் என்னத்துக்கு பேசிக்கிட்டு? அதனால் பேசுகிற அந்த பேசியே மறந்துடுவீங்க. நிறைய வார்த்தைகளே பயன்படுத்தாமல் போயிடுவீங்க. நீங்கள் பேசுகிற மொழியில் நிறைய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க, மறந்துடுவீங்க நிறைய வார்த்தைகள். அப்புறம் ஒரு காலத்தில் என்ன ஆகும்? மொழியே அழிஞ்சு போயிடும். அப்புறம் சத்தம்தான் போடுவோம், டிக் டிக் டக் டக் இந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழங்குடி மக்கள் சத்தம் போடுவாங்க. நீங்கள் ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வித்தியாசமான ஒலிகளை எழுப்பி தாங்கள் என்ன நினைக்கிறோங்கிறத சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அன்பு செலுத்துவதற்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அவங்க ஆனால் ஒற்றுமையாக இருப்பாங்க. அதனால் அவங்க அன்பு செலுத்தலையா நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க. அன்புங்கிறது இருக்க தான் செய்யும். ஆனால் அது ஒரு சும்மா கொஞ்சம்தான் இருக்கும். அவங்க பேசி அன்பு நான் நினைக்கிற என்னுடைய காதலை நான் என்னுடைய காதலிக்கு வெளிப்படுத்தணும். அவ்வளோ காதல் என் மனசுக்குள்ளே இருக்குது. அதை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு மொழி தேவை. வெறும் ஒலிகளால் சொல்லிவிட முடியாது. மொழி தேவை எனக்கு. என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு மொழி தேவை. என்னுடைய வெறும் சத்தம் போட்டு என்னால் பிற உயிர்கள் நாய் சத்தம் போடுது, அதுவும் அன்பை தான் வெளிப்படுத்துது. சத்தம் போட்டு மட்டும் என்னுடைய அன்பை சொல்லிவிட முடியாது. அதை விட அதிகமான அன்பு என்னிடம் இருக்கிறது. ஏன்னா அது அம்மா மீதான அன்பை வெளிப்படுத்த எனக்கு மொழி தேவை. சத்தம் மட்டும் போதாது. அப்போ தான் மொழியே தேவைப்படுது. எப்போ மொழி தேவைப்படுதுன்னா, நம்முடைய அன்பு நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாக மாறும்போது. அதுக்கு என்ன காரணம்? நமது முன்னோர்கள், நம்முடைய பெரியவர்கள், இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி சிங்கம், புலி, கரடிகிட்ட சாகாமல் உயிரோட நம்ம பாதுகாப்பாக வாழ்கிறோம். அப்படிங்கும்போது தான் நமக்கு அன்பு அதிகமாகுது, விசுவாசம் அதிகமாகுது. அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்த வார்த்தைகள் தேவைப்படுகிறது. இல்லை நம்மளை எப்போ வேணாலும் நம்ம பிற உயிரினங்கள் மாதிரி தான். மான் எப்படி சிங்கத்திட்ட சாவுதோ அது மாதிரி நம்மளும் சாவுதான். அது மாதிரி தான். மான் மாதிரி தான், ஆடு மாதிரி தான், மாடு மாதிரி தான். சிங்கம், புலி, நம்மளை கரடி எப்போ வேணாலும் நம்மளை சாகடிக்கும். அப்படின்னா நமக்கு பெரியவர்கள் மீது விசுவாசம்லாம் வராது. அந்தளவுக்கு நம்ம பேசணுங்கிற அவசியமே வராது. பேசணும். இன்றைக்கி ஏன் மக்கள் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, மரண பயத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏன் பாசம் இல்லை? இன்றைக்கி உள்ள வாழ்க்கையில் ஏன் மக்களுக்கு பாசம் இல்லை, அன்பு இல்லை? ஏன் அதிகம் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் தனிமையில் இருக்காங்க? அப்படின்னா இன்றைக்கி மரண பயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வேறு மாதிரியான மரண பயம். சிங்கம், புலி, கரடிகிட்டேருந்து நமக்கு மரண பயம்லாம் வரல. சிங்கம், புலி, கரடியை பற்றி நமக்கு இப்போ பயம் இல்லை. அவை எங்கோ காடுகளில் இருக்கிறது. ஆனால் இப்போ நமக்கு பயம் என்னென்னா, இந்த மோட்டார் வாகனம். எப்போ வேணாலும் இந்த கார்கள் சாலையில் விபத்து ஏற்பட்டு நம்ம சாவதற்கு வாய்ப்பு இருக்குது. மோட்டார் வாகனத்தில் அடிபட்டு சாவதற்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. 10 லட்சம் பேர் வருஷம் முழுக்க சாகுறாங்க. அப்புறம் நோயால் சாகுறாங்க. இந்த உணவுகள் எல்லாம் நோயை தருவதாக இருக்கிறது. இந்த உணவுகள் சுவையாக இருக்குது, அதனால் ஆசை தீர சாப்பிட்லான்னு போனால் அது நம்மை நோயை தந்து சீக்கிரமாக சாகடிக்குது. மெல்ல கொல்லும் விஷம். உணவுகளெல்லாம் மெல்ல கொல்லும் விஷமாகி விட்டது. அப்போ அந்த வகையிலையும் மரண பயத்தோடு வாழ்கிறாங்க. அப்புறம் மகிழ்ச்சியாக வாழ முடியல. ஒரு ஆட முடியல, பாட முடியல, வேடிக்கை தான் பார்க்குறோம் டிவியில். ஆடுறதையும் பாடுறதையும் விளையாட முடியல. இங்கே விளையாட்டு மைதானம் இல்லை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இங்கே கட்டமைப்புகள் இல்லை. ஆக மகிழ்ச்சியாக வாழாமலேயே நாம் செத்து விடுவோமோ, முதுமையை அடைந்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போது மரணத்தை பற்றின பயம். அதனால தான் நம்ம பேச மாட்டேங்கிறோம்.
சிரிக்கும். நமக்கு விசுவாசமே இல்லை. நமக்கு பெரியவர்கள் யார்? அவங்க நமக்கு வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கல. அவங்க செஞ்சு கொடுத்த ஏற்பாடு காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கிறோம், 3 வேளை சாப்பிடுகிறோம். இதைத்தான் அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. தவிர நாம் காதல் செய்வதற்கு தடையாக இருக்கிறாங்க. விளையாடுவதற்கு இங்கே விளையாட்டு மைதானம் இல்லை. ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இல்லை. பெண்களுக்கு இல்லவே இல்லை. ஆண்களுக்காவது இருக்கிற 1-2 விளையாட்டு மைதானத்தில் ஆண்கள் தான் விளையாடுறாங்க. பெண்களுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை. இதை விட கேவலம் வேறு என்ன இருக்குது? இதை விட முட்டாள்தனம் வேறு என்ன இருக்குது? ஆண்களுக்கும் இல்லை. இப்படி அப்புறம் காதலிப்பதற்கு தடை, விளையாடுவதற்கு தடை, ஆடுவதற்கும் பாடுவதற்கும் இங்கே கலை பூங்காக்கள் இல்லை. ஓவியம் வரைவதற்கு, கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு கலை பூங்காக்கள் இல்லை. காதல் பூங்காக்கள் இல்லை. தனித்தனி வீடு இல்லை. வீட்டுக்கு வந்தால் மற்றவங்களோட உணவை சமைச்சு போடுறதுக்கு பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. மற்றவங்க வேலையை அவங்கள செய்ய விடாமல் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்கள சோம்பேறியாக்குறாங்க வீட்டில். இப்படி அதனால் மற்றவங்க மேலே நமக்கு வெறுப்பு தான். மற்றவங்க நமக்கு நன்மை செய்யலை, தீமையை தான் செய்கிறாங்க. நாமளும் மற்றவங்களுக்கு தீமை செய்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க. அதனால் ஒருத்தர் எல்லாத்து மேலேயும் வெறுப்பு, மரண பயம். அதனால தான் நம்ம அன்பு இல்லை, பாசம் இல்லை. அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவதற்கு நேரமும் இல்லை. இந்த வேலை தொழில் எல்லா நேரத்தையும் பிடுங்கிக்குது. தொழிலுக்காகவே பிறந்த மாதிரி, நேர்ந்து விட்டா மாதிரி தொழில் செய்கிற கொத்தடிமைகளாக நம்ம மாறிட்டோம். அதனால தான் அன்பு பாசம் இல்லைன்ற. அதனால் அமெரிக்காக்காரங்களோ பரப்பளவு அதிகமாக, தேவைக்கு அதிகமாக இருக்கிற நாட்டை சேர்ந்தவர்கள் தங்கள் நாட்டில் பிற நாட்டினர்களை தாராளமாக குடியமர்த்துங்கள். அதன் மூலமாக தான் நீங்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் 2040க்கு பிறகு. ஏன்னா இப்போ 70% நிலம் அமெரிக்கர்களுக்கு தேவையில்லை, 30% மட்டுமே அவங்களுக்கு போதும். அப்படிங்கும்போது தாராளமாக இருக்குது. 30% நிலங்களை பயன்படுத்தினாலே அவர்கள் தாராளமாக இருப்பார்கள். மீதி 70% நிலத்தை நீங்கள் சும்மா விட்டிங்கன்னா அது காடுகளாக மாறி அங்கே நிறைய மிருகங்கள்லாம் வசித்து அது உங்களை வேட்டையாடும். அதுக்கு பதிலாக அந்த 70% நிலப்பரப்பில் எந்தெந்த நாட்டிலேருந்துலாம் வரணும்னு விருப்பப்படுறாங்களோ அங்கேருந்துலாம் வர வைங்க. அதாவது முக்கியமாக எங்கே பற்றாக்குறை நிலவுதோ அந்த நாட்டில் உள்ளவங்க தான் போகணும். சும்மா உன் நாட்டிலே நிறைய இடம் இருக்கும்போது அதை விட்டுட்டு நீ போகாத. உனக்கு பற்றாக்குறை இருக்குதா, அப்போ நீ போ. இப்போ பாலைவனத்தை காலி பண்ணிடலாம். என்னை பொறுத்தவரை பாலைவனத்தை அப்படியே காலி செஞ்சிடலாம். பாலைவனத்திலே வசிக்காதீங்க. ஏன்னா எனது அறிவுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அந்தளவுக்கு விவரம் இல்லாமல் கூட இருக்கலாம் பாலைவன வாழ்க்கையை பற்றி. ஆனால் ஒரு கேள்வி ஞானம், அதை வச்சு நான் சொல்கிறேன். பாலைவன மக்கள், பாலைவனத்தில் வசிக்கிற அரபிய பாலைவனத்தில் வசிக்கிறவர்கள், அவன் ராஜஸ்தானில் வசிக்கிறவங்க, இவங்க எல்லாம் காலி பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போயிடுங்க. ஆப்கானிஸ்தான் அங்கெல்லாம் இடம் இருந்தால் போயிடுங்க. அங்கேயே இருக்காதீங்க. அப்புறம் பட்டினியாக வறுமையில் சாவிங்க. அப்புறமா வேறு எங்கேயாவது போயிட்டுருப்பீங்க. அந்த காலகட்டங்களில் நாடோடிகளாக அலைவீங்க, வேறு பாதுகாப்பான இடம் தேடி அலைவீங்க. அதுக்கு நீங்கள் இப்போவே போயிடலாம். இப்போவே அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த மாதிரி குடியமர்த்தும் போது எல்லா நிலங்களும் அங்கே பயன்படுத்தப்படும். ஒரு அமெரிக்கா இருந்தால், ஒரு ஆஸ்திரேலியா இருந்தால் அங்கே உள்ள எல்லா நிலமும் பயன்படுத்தப்படும். எல்லா நிலத்துலையும் மக்கள் வசிக்கிறாங்க. அப்போ அது பாதுகாப்பாக மாறிடும். ஆஸ்திரேலியாவில் உள்ள எல்லா நிலத்திலும் மக்கள் வசிக்கிறார்கள் என்றால் அதன் மூலம்தான் நீங்கள் பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும். நீங்கள் 70% நிலத்தை பயன்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா அது காடாக மாறி அங்கு மிருகங்கள் அதிகமாகி அதுவே உங்களை வேட்டையாடிவிடும். அதனால் அது உங்கள் குறுகிய உணர்ச்சிக்கு, அதாவது மற்ற மக்களெல்லாம் நீங்கள் வர வேண்டாம்னு நீங்கள் தடுத்தீங்களா, ஆஸ்திரேலியர்களுக்கு மட்டும்தான், அமெரிக்கர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு 70% நிலத்தை காலியாக விட்டீங்க பாருங்கள். உங்களுக்கு 30% நிலத்தை அனுபவிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது. 70% நிலத்தை யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா காலியாக விட்டிங்களா, அதுவே உங்களுக்கு வினையாக போயிடும். நீங்கள் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது எதிர்காலத்தில். அங்கே சிங்கம், புலி, கரடியெல்லாம் பல்கி பெருகி காடுகளாக வேறு மாறிடும். அடர்ந்த காடுகள், மரங்களே வெட்ட முடியாது எதிர்காலங்களில். 2040க்கு பிறகு மரங்களே வெட்ட முடியாத அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்காது. அந்த தொழில்நுட்பம்லாம் இருக்காது. கொஞ்ச காலத்துக்கு வெட்டுவாங்க. இந்த அரிவாள், கத்தியெல்லாம், கோடாரியெல்லாம் இருக்கிற வரைக்கும் வெட்டுவாங்க. அதெல்லாம் ஒரு காலகட்டங்களில் மக்களிடமிருந்து தொலைந்து விடும், காணாமல் போய்விடும். அதிகபட்சமாக ஒரு 1000 வருஷத்துக்கு நீ பாதுகாத்து வச்சா ஒரு 1000 வருஷம் நீ பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இந்த மக்களிடம் உலோக பயன்பாடே இருக்காது. கோடாரி, அருவா எதுவுமே இருக்காது. மரங்களே வெட்ட முடியாது. கோடாரி, அருவா இதெல்லாம் இருந்தால் தான் மரத்தையே வெட்ட முடியும்.
அப்படின்னா ஒரு 1000 வருஷம்தான் நாம் சேர்த்து வச்சுருந்தா கூட 2040க்கு பிறகு வரப்போகிற வாழ்க்கைக்காக நம்ம இப்போதே எடுத்து வைத்திருந்தால் கூட ஒரு அடுத்து வருகிற 1000 வருஷத்துக்கு தான் இந்த மண்வெட்டி அறிவா எல்லாத்தையும் பாதுகாத்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் உலோகம்னா என்னன்னே தெரியாது. அறிவா கத்தி எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது, கோடாரி இருக்காது. அப்போ இந்த மரங்களே வெட்ட முடியாது. அருவா கத்தி இல்லாமல், கோடாரி இல்லாமல், உலோகங்களால் ஆன ஆயுதங்கள் கருவிகள் இல்லாமல் உங்களால் மரமே வெட்ட முடியாது. அப்போ காடுகள் அடர்ந்துடும். அப்புறம் அங்கே மிருகங்கள் பெருகிரும். அது பெருகிடுச்சுன்னா மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ, மனித உயிர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் படையெடுக்க ஆரம்பிச்சிடும். படையெடுத்து உங்களை காலி பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்படி சொன்ன உங்களை அதுவே வேட்டையாடிடும். நீங்கள் யாருக்கு வரக்கூடாதுங்கிறீங்கன்னா அதாவது மனித உயிர்களை வரவிட மாட்டேங்கிறீங்க. ஆனால் மிருகங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துறீங்க. எப்படி? நீங்கள் எங்கே வரக்கூடாதுன்னு சொன்னீங்களோ மனித உயிர்களை, அந்த இடத்த மிருகங்கள் தான் வாழப்போகுது. மிருகங்கள் வாழணுமா, மனித உயிர்கள் வாழணுமா? நீங்கள் வரக்கூடாது, எங்கள் நாட்டில் 70% நிலம் காலியாக கடந்தால் கூட பரவாயில்ல, அந்நியர்கள் யாரும் எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மனித உயிர்கள், அந்நியர்களான அந்த மனித உயிர்கள் வரக்கூடாது, அவங்களுக்கு நாங்கள் வழி விட மாட்டோம், திறந்து விட மாட்டோம், யாருங்க வரக்கூடாது, நீங்கள் எங்களுடைய நிலம் காலியாக கடந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் காலியாக கடந்தால் கூட பரவாயில்லன்னு சொன்ன அந்த இடத்துல காடுகள் அடர்ந்து அங்கே மிருகங்கள் அதிகமாகி அங்கே வாழ்கிற மிருகங்கள் உங்களை வேட்டையாடும். அப்போ நீங்கள் எங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா, மிருகங்களை தான் அங்கே வசிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. மனுஷங்களை வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மிருகங்களுக்கு தான் இந்த இடம், எங்களை வேட்டையாடப் போகிற, எதிர்காலத்தில் எங்களை வேட்டையாடப் போகிற மிருகங்கள் தான் இங்கு வசிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால் புத்திசாலித்தனமாக இப்போதே விருப்பப்படுகிறவர்களை உங்கள் நாட்டிற்கு வரவேற்றுக்கணும். எதிர்காலத்தை பற்றி இப்பொழுதே விழிப்புணர்வை ஏற்படுத்தி, யாரெல்லாம் எங்கள் நாட்டிற்கு வருகிறீர்கள், உங்களை இருகரம் கூப்பி நாங்கள் வரவேற்கிறோம், நீங்கள் வரேன்னு சொன்னால் போதும் உங்களை நாங்கள் தூக்கிட்டு வந்துடுவோம் அப்படி சொல்லுங்கள். ராஜஸ்தானில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் வேறு எங்கேயா கூட போக சொல்லுங்கள். அங்கே இருந்து எதிர்காலத்தில் உங்கள் தலைமுறை ஏன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட மக்கள் தொகை. ராஜஸ்தானில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றதோ, தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கே தமிழ்நாடு பத்தாது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோட ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டிய இருக்கும். அந்த மாதிரி நிலமை தான் இருக்குது. அதனால் முன்கூட்டியே என்ன பண்ணணும் அப்படின்னா, அமெரிக்காக்காரங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாராவது எங்கள் நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு அனைத்து இலவசம், பயண செலவு எல்லாமே இலவசம், உங்களுக்கு நிலம் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம், நீங்கள் வாங்க எங்கள் நிலத்தை பயன்படுத்துங்க, பராமரிங்க, பாதுகாக்குங்க, அதன் மூலம் பாதுகாப்பை பெறலாம். வர வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆப்பு. அதுதான் நீங்கள் சொன்ன அந்த செயலுக்கு, அந்த தீய செயலுக்கு தண்டனை பின்னாடி கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் வந்தாரை வாழ வைக்கணும், அந்த மாதிரி இதை பயன்படுத்தி யாரையும் வரவிடக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. இந்த பூமி மனித உயிர்களுக்கானது. பயன்படுத்துகிற நிலம்தான், மனித உயிர்களால் பயன்படுத்துகிற நிலம்தான் பாதுகாப்பாகவும் அது மாறும். அந்த நிலம் மனித உயிர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், இந்த பூமி பாதுகாப்பாக இருக்கணும், மனித உயிர்களுக்கு இந்த பூமி பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த பூமி முழுவதும் மனித உயிர்கள் வாழ வேண்டும். அதன் மூலம்தான் நீங்கள் பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும். வன விலங்குகளுக்கென, வன மிருகங்களுக்கென நீங்கள் காடுகளை ஒதுக்கினீர்கள் என்றால் இது மிருகங்கள் வாழ்கிற பகுதி, அவர்களுக்காகவே ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் மட்டுமே வாழாது, அதை விட்டு வெளியே உங்களையும் வேட்டையாடிடும். அதனால் இந்த பூமி மனித உயிர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த பூமி முழுவதும் மனித உயிர்கள் வாழ வேண்டும். மனித உயிர்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த பூமி மனித உயிர்களுக்கு பாதுகாப்பை தரும். நீங்கள் பயன்படுத்துகிற நிலம்தான் உங்களுக்கு பாதுகாப்பானது. நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் அது காடுகளாகவும் புதர்களாகவும் மாறி அங்கே வேறு வேறு உயிரினங்கள் வாழ ஆரம்பிச்சிடும். அது நம்மளை இடையூறு செய்யும். அதனால் நாடுங்கிற உணர்வுங்கிறது தற்காலிகமானது. இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் தான் நான் இந்தியன், நான் தமிழன், தமிழ்நாடு என்னுடைய நாடு, தமிழ்நாடு என்னுடைய நாடு, இந்தியா என்னுடைய நாடு, ஆஸ்திரேலியா, நான் சீனர், நான் ஜப்பான் அப்படிங்கிற அந்த உணர்வுலாம் இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு தான். இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த நாடுங்கிற உணர்வு வரவே வராது. அதுக்கப்புறம் நமக்கு ஊர் தான், நம்முடைய ஊர் தான். நான் இந்த ஊருக்காரங்க, என்னுடைய ஊர் சவுந்தரபாண்டியபுரம்னு வச்சுக்கோங்க, என்னுடைய ஊர் அதான் அப்படின்னா எனக்கு தமிழன்கிற உணர்வுலாம் வராது, நான் தமிழ்நாட்டுக்காரங்கிற உணர்வு வராது. ஆனால் வரும், தமிழன்கிறது வரும், தமிழ்நாட்டுக்காரங்கிற உணர்வு வராது. ஏன்னா தமிழ் மொழி பேசுகிறேன்ல, அதனால் நான் தமிழன். தமிழ் மொழி பேசுகிற பெண் தமிழச்சி.
ஆக தமிழன்கிற உணர்வு வேறு, தமிழ்நாடு என்கிற உணர்வு வேறு. மொழி உணர்வு அது. தமிழன் என்பது மொழி உணர்வு, தமிழச்சி என்பது மொழி உணர்வு, தமிழ்நாடு என்பது நாட்டு உணர்வு. நாடுங்கிற அமைப்பே இருக்காது எதிர்காலத்தில். 2040 பிறகு நாடுங்கிற அமைப்பே இருக்காது, அது செயற்கையானது. மொழி உணர்வுங்கிறது இருக்கும். நான் மலையாளி, நான் தமிழன், தமிழச்சி அப்படிங்கிற உணர்வு இருக்கும். மொழி உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கும். அது எப்போது இயற்கையானது, அது அதை மாற்ற முடியாது. நான் இங்கிலீஷ்காரன், நான் பிரிட்டிஷ்காரன், நான் பிரிட்டிஷ்காரி, நான் இங்கிலீஷ்காரி, இது இயற்கையானது. இது அந்த மொழி, அந்த மொழி உணர்வு. அது நாடுங்கிற உணர்வு நாமளாக ஏற்படுத்தினது. அந்த மொழியை அடிப்படையாக கொண்டு தான் நாடு எல்லாமே இருக்குது. ஆனால் நாம் வாழுகிற பகுதி, அப்போ நம்ம வாழுகிற பகுதி தமிழர்கள் வாழுகின்ற பகுதி தமிழ்நாடு. ஆனால் எதிர்காலத்தில் தமிழன் என்கிற உணர்வு இருக்கும். ஆனால் நமக்கு என்னுடைய ஊர் தான் என்னுடைய உணர்வு, என்னுடைய ஊர். நீ இந்த ஊருக்காரன், நான் சவுந்தரபாண்டியபுரம் என்னுடைய ஊர், நான் கள்ளிக்குளம், நான் வள்ளியூர்காரன், ராதாபுரத்துக்காரன், திண்டிவனம், விழுப்புரம், இந்த மாதிரி ஊர் பேர் தான் சொல்லி அந்த நாடுங்கிற அந்த உணர்வு அப்படியே ஊர் பேராக மாறும், ஊர் உணர்வாக மாறும், ஊர் உணர்வாக அது மாறும். நாடுங்கிற உணர்வு அழிஞ்சிடும், ஊர் உணர்வாக மாறும். மாவட்டம், வட்டம்லாம் இருக்காது. மாவட்டம், வட்டம் அதெல்லாம் நம்ம நிர்வகிப்பதற்காக, இயந்திர அறிவியல் உலகில் நம்ம நாட்டை நிர்வகிப்பதற்காக அது மாதிரி இதெல்லாம் நம்ம ஏற்படுத்தினது. 2040 பிறகு ஊர் தான், ஊர் உணர்வு, அப்புறம் மொழி உணர்வு, அதுதான் இயற்கையானது. ஒரு ஊருக்குள்ளே நான் இந்த தெருவுக்கு ஒரு பேர் வைக்கலாம், அல்லது தெருவுக்கு ஒரு நம்பர் வைக்கலாம். 30 தெரு கொண்டது ஒரு ஊர் அப்படிங்கும்போது அந்த 30 தெருவுக்கும் நம்பர் வைக்கிறது தான் நல்லது. ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு பேர் வைக்கிறத விட, பாரதிதாசன் நகர், சும்மா அந்த மாதிரி பேர் வைக்கிறத விட, பாரதிதாசன் நகர், அப்புறம் காந்தி நகர், இந்த மாதிரிலாம் வைக்கிறத விட ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துடலாம். அதுதான் எளிதாக இருக்கும். இந்த ஊரில் இத்தனாவது தெரு, 5வது தெரு, 6வது தெரு, நம்பர் 30வது தெரு அப்படின்னா தெளிவாக புரியும். சும்மா பேர் கொடுக்குறோன்னு வைங்க, பாரதிதாசன் நகர், பாரதிதாசன் தெருன்னு நம்ம ஒரு ஊரில் உள்ள 30 தெருவில் ஒரு தெருவுக்கு நம்ம பாரதிதாசன் தெருன்னு பேர் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த தெரு எத்தனாவது தெரு எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. அதை விட நீ 7வது தெரு, 5வது தெரு, மொத்தம் 30 தெரு இருக்கும் ஒரு ஊரில். 30வது தெரு, 30வது தெருவா, 25வது தெருவா, அது ஈஸி. அப்படியே நம்ம பேர் வச்சுட்டு போகலாம். எண் தான் கரெக்ட். பேர் ஒரு ஊருக்கு பேர் வைக்கலாம், ஆனால் ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற தெருவுக்கு பேர் வைப்பதை விட எண்கள் கொடுத்து விட வேண்டும். எண் தான் கரெக்டு.